இன்டர்வியூக்காக வந்திருக்கேன்னு ஹீரோயினி சொல்லும்போது ஹீரோவோட பிஏ சொல்றாரு, பரவாயில்ல உங்ககிட்ட தைரியமா துணிச்சலா ஒரு குட்டி முயல் ஒண்ணு வந்து தானா மாட்டிருக்குன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உங்க அப்பாக்கும் தாத்தாக்கும் நம்மளால பதில் சொல்ல முடியாது, சீக்கிரமா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா என்னால முடியாது அவங்களுக்கு பதில் சொல்லன்னு சொல்லிட்டு கிளம்புறான். உன்னை பத்தி நீ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான் ஹீரோ. உன் பேர் என்னன்னு கேட்கும்போது எமிலி பாரிஸ்ன்னு சொல்றா. உன்னோட வயசு என்ன, நீ வந்து அண்டர் ஏஜா அப்படின்னு கேட்கவும் எனக்கு 19 வயசுன்னு அவ சொல்றா. உனக்கு என்ன வேலைன்னு தெரியுமான்னு கேட்கும்போது இல்ல நான் என்ன வேலையா இருந்தாலும் செய்யறேன், எனக்கு வந்து வேலை தேவைப்படுது, நான் கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படிங்கும்போது உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படிங்கவும், ஓ அப்ப எனக்கு வேலை கிடைச்சிருந்தானே அர்த்தம், வண்டி ஓகேவா 1 ஹவருக்கு, அது ரொம்ப லாங் டேர்மா ஒர்க்கு கிடைக்குமா, என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி, எனக்கு கண்டிப்பா வேலை தேவைப்படுதுன்னு அவ சொல்லும்போது 1 மணி நேரத்துக்கு 200 நான் தரேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கா. ஐயோ யாரையுமே பாவம் பார்க்க கூடாது, குறைச்சு மதிப்படவும் கூடாது, ஒருவேளை இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும் வேற சொல்லுவாளோ அப்படின்னு யோசிக்கும் போது என்னாச்சு உடம்பு இவ்வளோ கஷ்டமா இருக்கு, ஏதாவது ஒரு ட்ரக்ஸ் எதுவும் கலந்து கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஹீரோயினையே கிஸ் பண்ணிடுறான். அவளுக்கு ஒரே பதட்டமாய் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கவும், உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்கவும், ஆமா ஏன் இந்த மாதிரி டிராமா பண்ற, நான் வந்து ட்ரக்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட இன்னும் பணம் அதிகமா கேட்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றியான்னு ஹீரோ கேட்கறான். இல்ல சார் நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னா அப்படிப்பட்ட ஆள் இல்ல அப்படிங்கவும், அப்படி இல்லைன்னா நீ வெளியே போ அப்படிங்கிறான். சாரி சார் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வெளியே கிளம்பும் போது அவன் ஒரு செகண்ட் ரொம்ப ஃபீல் பண்றதை பார்த்துட்டு இவளும் போய் தானா கிஸ் பண்ணிடுவா. இப்போ ஹீரோயினி ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருப்பா. அப்போ டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு, உன்னை நினைச்சா எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, நீ ஒரு அப்பாவியா என்னன்னே தெரியல, இப்போ நீ கன்சீவா இருக்க, உனக்கு வந்து 3 குழந்தைங்க, அப்பா யாருன்னு தெரியாது, இதை பத்தி நீ நல்லா யோசி அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. இப்போ அங்க வெளியில நின்றுட்டு இருந்த ஃபேக்டரி கேர்ள்ஸ் எல்லாம் அவளை வந்து கிண்டல் பண்றாங்க. இவளுக்கு வெறும் 19 வயசு தான் ஆகுது, பாய் ஃப்ரெண்டும் யாரும் கிடையாது, இன்னும் மேரேஜும் ஆகல, ஆனா அதுக்குள்ள பிரெக்னன்ட், ஓ 3 சில்ட்ரனா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. இந்த இடத்துல பிஏ வந்து ஃபோன் கால்ல பேசிட்டு வர்றாரு. ஹீரோ வந்து மாதிரி கிடையாது, இப்பெல்லாம் வந்து கேர்ள்ஸ் கிட்ட கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்காரு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கவும், ஓ இவ அந்த நைட்டு வந்த பொண்ணு தானே, இங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணி எங்க என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாக்குறாரு. ஓ இதுதான் நீ பண்ற சைடு பிசினஸா, ஓ டெய்லி 7 ஜாப்ஸ் எல்லாம் பண்றியா அப்படின்னு கிண்டல் பண்ணும்போது, இப்படி எல்லாம் பேசாதீங்க, நான் வந்து பணத்தை நியாயமா தான் சம்பாரிச்சேன் அப்படிங்கவும், நியாயமா சம்பாரிச்சியா, பிரெக்னண்டா இருக்க நீ தெரியுதா, எப்படி நீ உன் பக்கம் நியாயம் இருக்கு நீ பேசிட்டு இருக்க அப்படிங்கவும், பிரெக்னண்டா அப்படின்னு அவனுக்கு ஒரே ஷாக்கு. ஆமா இங்க பாருங்க டெஸ்ட் ரிப்போர்ட்ட, 3 குழந்தைங்க அப்படிங்கவும் அவனுக்கு ஒரே ஷாக்கு. நீ பிரெக்னண்டா இருக்கியா, எப்படி ஆன அப்படின்னு கேக்குறான். என்ன உளறீங்க, எப்படி கேள்வி கேக்குறீங்க அப்படிங்கவும், பாத்தீங்களா உங்ககிட்ட எவ்வளவு திமிரா பேசுறா, ஃபர்ஸ்ட் இவளை ஃபேக்டரியில இருந்து வெளியே அனுப்புங்க அப்படிங்கவும், நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளம்பி போங்க அப்படின்னு திட்டுறான். இந்தாங்க இதை அவர்கிட்ட திருப்பி கொடுங்க, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கடன் பட்டிருக்கோம்னு இனி அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லி அவ கிளம்பிடுறா. அப்பதான் அவன் வந்து போன் கால்ல சொல்றான், அவளோட பாஸ்ட பத்தி எனக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சாகணும், உடனே செக் பண்ணுங்க, அவளுக்கு வேற ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு சொல்லி இப்பவே எனக்கு டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னு கால்ல சொல்றான். ஹீரோயினி வீட்டுக்கு வரும்போது அவளோட அம்மா அண்ணா அண்ணின்னு 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு வயசானவர் வந்து 200K இவங்களுக்கு வந்து வரதட்சணையா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை நினைச்சு அவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க, நமக்கு இவ்வளவு பணம் கிடைக்க போகுது, இவ வந்து மனசு மாறுறதுக்குள்ள சீக்கிரம் நம்ம வந்து ஒரு நல்ல நாளா பார்த்து இவளை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கவும், அவ அதை கேட்டுக்கிட்டு அவளோட குழந்தைகிட்ட சொல்ற, கவலைப்படாத, இங்க இருந்தா நம்ம சீக்கிரம் சாகடிச்சிருவாங்க, நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்து அவங்க அண்ணி, என்ன எமிலி பண்ணிட்டு இருக்க, மைக் அம்மா ஓடி வாங்க சீக்கிரம், இந்த பொண்ணு ஓடி போக பாக்குது அப்படின்னு சொல்றா. இப்போ ஹீரோவோட அப்பா அவரோட அப்பான்னு சொல்லி அவங்களோட 3 ஜெனரேஷனும் சேர்ந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. கடவுளே என் கொள்ளு பேரன் இருக்கான் இல்லையா கால், அவனுக்கு வந்துட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்றதுக்கு ஒரு நல்ல பொண்ணா கண்ணில் காட்டுங்க, அவன் வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப வீக்காலாம் இருக்க மாட்டான், தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது அவன் சொல்றான், இது கொஞ்சம் ஓவரா இல்லையா, கடவுள்கிட்ட எப்படி இல்லாம கேட்பாங்க அப்படின்னு அவன் சொல்லும்போது, ஆமா இது எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதாவது நம்ம ஹார்வர்டு ஃபேமிலியில 17 ஜெனரேஷனா நம்ம ஃபேமிலியில எல்லாருக்குமே ஒவ்வொரு குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க, நம்ம கண்டிப்பா காடோட பிளெஸிங்ஸ் வந்து கேட்கணும், எல்லாத்துக்கும் மேல நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும், நீயும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும், நீ பிறக்கிறதுக்காக உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கவும், நீ கண்டிப்பா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும், அடுத்து உனக்கு 40 வயசு ஆக போகுது, ஆனாலும் நீ வந்து ரொம்ப யங்காவும் பெருமையாவும் இருக்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் அப்நார்மல் பிரச்சனை ஏதாவது இருக்கலாம், ஒரு ஜென்ஸா இருக்கும்போது உன்னோட கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு புரியுது அப்படிங்கவும், ஹீரோ ஐயோ என்ன இப்படி எல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கவும், அந்த இடத்துக்கு வந்து அசிஸ்டன்ட் வர, அப்படி அன்னைக்கு நைட்டு வந்தால அந்த பொண்ணு அவ வந்து பிரெக்னண்டா இருக்கா அப்படிங்கவும், இவங்க 3 பேத்துக்கு ஒரே ஷாக்கு, நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்து கேக்குறாங்க. இது வந்து கோயில், இந்த இடத்துல நீ வந்து பொய் சொல்ல முடியாது அப்படிங்கவும், நான் எப்படி உங்ககிட்ட பொய் சொல்ல முடியும், உங்ககிட்ட பொய் சொல்லி நான் என்ன தப்பிச்சிடவா முடியும், நீங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க அப்படின்னு பிஏ சொல்றான். இப்ப ஹீரோ
ஹீரோ சொல்றான் அதெல்லாம் போய் அவளுக்கு 100 மில்லியன் போதாது, என்னை கல்யாணம் பண்றதுக்காக இப்படி எல்லாம் வந்து டிராமா பண்றா, இல்ல அது உண்மைதான், இங்க பாருங்க பிரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட்னு காட்டுறான். அப்ப அவங்க 3 பேரும் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு ஐயோ என்னால நம்பவே முடியல, ஒரே ஷாக்கா இருக்கு. ஓ இதெல்லாம் நம்மளோட மூதாதையர்கள் தான் வந்து இந்த மேஜிக் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க சிரிக்கிறாங்க. போ சீக்கிரம் போய் உன் மனைவி வந்து இப்பவே வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோ அந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பார்க்கும்போது இந்த 1 ஹவருக்கு 2 lakhs நான் போட்டிருக்கேன், இப்போ இதுல 1 மில்லியன் இருக்கு, இந்த கார்டை வச்சுக்கோ, பேலன்ஸ் என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி 100 மில்லியன் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றேன். 100 மில்லியனா அப்படின்னு அவ அதிர்ச்சியாத பார்த்துட்டு இருக்கும்போது இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாத அப்படிங்கவும், நான் வந்து சேல் கேர்ள் இல்லை அப்படின்னு அவ சொல்றான். அதை தான் அவன் நினைச்சு பார்க்கறான். அப்போ உண்மையிலேயே அது என்னோட குழந்தைங்க தான் அப்படின்னா கண்டிப்பா என்னோட குழந்தைங்களை நான் பார்த்துக்குவேன், ஆனா அந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு ஒய்ஃபா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவ அப்படின்னு நினைக்கிறான். அவங்க அம்மா அடிக்கிறா, உனக்கு என்ன தைரியம், மேரேஜுக்கு முன்னாடி ஓடி போக பாக்குறங்கவும், அம்மா எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கவும், அவங்க கொடுக்குற வரதட்சணை வந்து இப்ப பிறக்க போற என்னோட பேரனுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு உதவி செய்யும், உனக்கு புரியுதா, நீ என்னதான் படிச்சு வேலைக்கு போன அப்படின்னா கூட உன்னால அந்த பணத்தை சம்பாதிக்க முடியாது, கொஞ்சமாவது நன்றியோட இருந்த குடும்பத்துக்குன்னு அவங்க அம்மா சொல்லும் போது, ஆனா நீங்க வந்து ஒரு 70 வயசுல இருக்க ஒரு முதியவருக்கு என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்ப அவங்க அண்ணன் சொல்றான், அம்மா இப்ப இது பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, அவ ஏற்கனவே எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா இருக்கா, இதுதான் ஒரு சான்ஸ் நினைச்சு இப்பவே அவளை கூட்டிட்டு போய் அந்த கல்யாணம் பண்ணிக்க போறவர் வீட்டுல விட்டுறலாம் அப்படிங்கவும், நான் போக மாட்டேன் அப்படிங்கவும், நான் உங்ககிட்ட வந்து உன்னோட விருப்பத்தை கேட்கல, நாங்க சொல்றதை நீ செய்யணும்னு அவங்க அம்மா சொல்றாங்க, நீ இப்பவே கிளம்புன்னு 3 பேரும் சேர்ந்து கட்டாயப்படுத்தும் போதுதான் அவ சொல்ற நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படிங்கவும், அவங்களுக்கு ஒரே ஷாக். இந்த ஃபேமிலிக்காக உங்க அண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா தெரியுமா, இந்த குழந்தை கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ வேலைக்கு போய் இந்த குடும்பத்துக்காக ரொம்ப உழைச்சிருக்கா, இந்த நேரத்துல நீ இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லி டிராமா பண்ணிட்டு இருக்காத, நான் போய் சொல்லல, இந்தாங்க டெஸ்ட் ரிப்போர்ட்டை பாருங்க 1 மந்த் ஆகுது அப்படின்னு காமிக்கிறான். அவங்க அம்மா சொல்றாங்க, என்ன 3 குழந்தைங்களா, சொல்லு நீ யார் கூட ஸ்டே பண்ண, அவன் பேர் என்ன, அவன் ஊர் என்ன, அவன் என்ன வேலை செய்யறான், சொல்லு இப்பவே சொல்லு, இப்பவே அவங்க கிட்ட போய் கேட்டு 30,000 பணம் வாங்கி கொடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது, அவங்க அண்ணன் எக்ஸ்ட்ரா 4,000 ரூபாய் கேளு, பத்தாதுன்னு சொல்லுவான். உங்களுக்கு பணம் தான் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி அழுகிறா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ தான் தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிற, இந்த நேரத்துல பணத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது, சீக்கிரம் சொல்லு, அவன் யாரு, நம்ம ஃபர்ஸ்ட் போய் பணம் வாங்கணும், எனக்கு அவன் யாருன்னு தெரியாது அப்படிங்கவும், இவ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்றா, இப்படி எல்லாம் கேட்ட வேலைக்கு ஆகாது, நம்ம போய் உடனே ஃபேக்டரியில எல்லார்கிட்டையும் கேட்போம், பணத்தை வாங்காம நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி அவளை கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போறாங்க. இப்ப ஃபேக்டரியில எல்லாரும் முன்னாடியும் அவளை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க 3 பேரும். இவ பாருங்க 3 சில்ட்ரனை வயிற்றுல சமந்துக்கிட்டு இப்படி பிரெக்னெண்டா வந்து நிக்கிறா, யாரு இவ கூட ஸ்டே பண்ணீங்க சொல்லுங்க, இவளுக்கு வெக்கமா இல்லையா, இந்த வயசுல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவனா அவனா அவனான்னு ஒவ்வொருத்தவங்களையா கை காமிச்சு கேக்குறாங்க. அவ காலில் விழுந்து கெஞ்சுறா, என்ன இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தாதீங்க, போதும் நிறுத்துங்க, என்ன போக விடுங்கன்னு சொல்றா. இப்போ அந்த ஃபேக்டரியில இருந்த ஒருத்தன் வந்து கிண்டல் பண்றான், நான் வேணா குழந்தைக்கு அப்பாவா இருக்கட்டுமா அப்படின்னு. இவங்கெல்லாம் யாரும் இல்லைன்னு ஹீரோயினி சொல்றா. அப்பதான் அவங்க அண்ணன் மிரட்டுறான், நீ உண்மையை சொல்லு, கண்டிப்பா இன்னைக்கு ஒத்துக்கணும், 30,000 ரூபாய் பணம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லும் போது ஹீரோயினி சொல்றான், அம்மா ப்ளீஸ்மா தயவு செஞ்சு என்ன போக விடுமான்னு கேட்கவும், உங்க அம்மா ஒரு செகண்ட் மனசு மாறுற மாதிரி இருக்கும்போது அப்பா அவளோட அண்ணியும் அண்ணாவும் சொல்றாங்க, பிறக்க போற பேர குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் வேணும், இவ பேச்ச கேட்காதீங்க, நம்மள தேடி ஒரு பணம் வரப்போகுது, இவளால எல்லாம் கெட்டு போயிரு, இல்ல நம்பாதீங்க அப்படின்னு அவங்க ஏத்தி விடுறாங்க. அப்ப அவங்க அம்மா இருந்துட்டு சரி இங்க யாரும் இல்ல அப்படின்னா நம்ம பக்கத்து ஃபேக்டரியில போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஃபேக்டரியில வேலை செஞ்சவங்க எல்லாம் சொல்றாங்க, சே கேட்கறக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கு, என்ன இவ்வளோ மோசமா இருக்கா இவ, டர்ட்டி கேர்ள் அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ணும்போது தான் ஹீரோயினி சொல்றா, அவங்க அப்பா பேர் வந்து கால் ஹோவார்டு அப்படிங்கவும், எதுக்கு இப்படி எல்லாம் பொய் சொல்ற, இந்த ஊரே அவரை நம்பிதான் இருக்கு, இந்த ஊர் ஃபுல்லாவே அவரோட சொத்து தான், நீ யார சொல்ற தெரியுமா, இப்படி எல்லாம் பொய் பேசிக்கிட்டு இருக்காத, அவரை வந்து நீ கோவப்படுத்தினா இந்த ஃபேக்டரியில யாருக்குமே வேலையே இல்லாம போயிரும் அப்படின்னு அந்த ஃபேக்டரியில இருக்கவங்க எல்லாம் சொல்லும் போது அவங்க அண்ணன் சொல்றான், நீ எவ்வளவு பெரிய பணக்காரர் மேல பழி சொல்லியிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறான். அப்ப வந்து அவ சொல்ற, நான் பொய் சொல்லல அப்படிங்கவும் அவங்க அம்மா சொல்றா, உன்னை பாரு நீ எவ்வளவு அசிங்கமா இருக்க தெரியுமா, உன்னை யாராவது திரும்பி பாப்பாங்களா, அது ஹார்வர்டு, அவருக்கு இருக்க வசதிக்கு உன்னையெல்லாம் அவர் பாப்பாரா, அவருக்கு பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது, அவர் எப்படி உன்னை போய் பாப்பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும்போது, அம்மா நான் சொல்றதெல்லாம் உண்மை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்லவும் அவங்க அண்ணா சொல்றான், சரி நீ ஹார்வர்டுனா அவர் கால் பண்ணி இப்பவுமே வர சொல்லு, இல்லைன்னா நீ தீந்த அப்படின்னு சொல்லவும், சரி நான் அவர் கால் பண்ணி கூப்பிடுறேன் அப்படிங்கவும் அந்த ஃபேக்டரியில இருக்கவங்க அதெல்லாம் கேட்டுட்டு, என்ன இவ முட்டாள்தனமா பேசுறா, இவன் நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு பகல் கனவு கண்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்னு அவங்க சிரிக்கிறாங்க. அப்ப அவங்க அண்ணியும் சொல்றாங்க, உங்க தங்கச்சி சரியால பைத்தியம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அவங்க அண்ணா போனை கொடுத்து, இந்தா அவருக்கு கால் பண்ணி 10 மில்லியன் கொண்டு வர சொல்லு, இல்லைன்னா உனக்கு கொஞ்சம் கூட நான் கருணை காட்ட மாட்டேன், நீ இந்த இடத்துலயே உன்னை முடிச்சு கட்டிடுவேன்னு சொல்றான். இப்போ ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சிட்டு, மிஸ்டர் கால் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட ஃபோன் கால் அட்டன் பண்ணுங்க, நான் என் வயிற்றுல இருக்க குழந்தைங்களுக்காகவாவது நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு ஃபோன் டயல் பண்றா. இப்பதான் அந்த அசிஸ்டன்ட் வந்து எமிலி எனக்கு கால் பண்றா, போனை லவுட் ஸ்பீக்கர் போடுறான். அப்பதான் அவ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவ கேட்கறா. அவளோட குரல்ல கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது, யாரோ அவளை வந்து கொடுமைப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறோம் அப்படின்னு அவங்க அதை நோட் பண்ணும்போது அவங்க அம்மா
அம்மா வந்து நீ பொய் மட்டும் இப்ப சொன்னா உனக்கு நடக்கிறதே வேற அப்படிங்கவும் இவங்க வந்து என்னோட மருமகளை போய் இப்ப உடனே கூட்டிட்டு வா அப்படின்னு அந்த தாத்தா எல்லாம் சொல்றாங்க. அப்போ அந்த அசிஸ்டன்ட் வந்து இந்தாங்க இதை வந்து காலையில உங்ககிட்ட அவ கொடுக்க சொன்னா, இந்த காலில் அப்படியே பணம் இருக்கு, இதை வந்து அவ யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கவும் தான் ஹீரோ கேக்குறாங்க அவளை எங்க இருந்து நீ கூட்டிட்டு வந்த அப்படிங்கவும் தான் அசிஸ்டன்ட் சொல்றான், அதாவது கிளீனிங் வேலைக்காக நான் ஆடு கொடுத்துருந்தேன், அதை பார்த்துட்டு தான் அவ வந்திருக்கா அப்படிங்கவும் தான் இவனுக்கு ஒரே ஷாக்கு. ஹீரோக்கு போன் வாங்கி அவன் பேசலான்னு பேசும்போது போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜ் இல்லைங்கிறான் அசிஸ்டன்ட். இப்பவே அவளோட வீடு எங்க இருக்கு, அவ இப்ப எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு காரை ரெடி பண்ணுன்னு அவன் சொல்றான். இந்த பக்கம் அந்த ஃபேக்டரியில இருந்தவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க, உன் போனை கட் ஆயிடுச்சா, உன்னால $30,000 கடன் ஆயிருச்சு அப்படின்னு அவங்க அண்ணன் அடிக்கும் போது நீங்க போய் சொல்லாதீங்க, நீங்க வயசானவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பணத்தை வாங்கணும்னு நினைச்சீங்களா, அதுதானே இப்ப போகுதுன்னு போய் சொல்றீங்கவும் நீ வாய மூடு, இன்னைக்கு நான் உன்னை அடிக்கிற அடியில நீ கண்டிப்பா வந்து அபாஷன் ஆகும் பாரு உனக்கு அப்படின்னு அவங்க அண்ணன் அடிக்கிறான். இந்த ஃபேக்டரியில இருந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, குழந்தைங்களோட அப்பா வந்து ஹார்வர்டுன்னு சொல்றாங்க, எனக்கு என்னமோ இவ செத்தா கூட அவன் கண்டிப்பா போன் பண்ண மாட்டான், இவளை வந்து பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர் பெட் கட்டிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ், கால் நான் உங்களுக்காக ஒரு தடவை ஹெல்ப் பண்ணேன், ஆனா நீங்க எனக்காக ஒரு தடவை கூட ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு நினைக்கவும் இந்த பக்கம் ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ், நீ எனக்காக வெயிட் பண்ணு எமிலி, நான் கண்டிப்பா உன்னை வந்து காப்பாத்துறேன், அவ பாரு எவ்வளவு அடி வாங்கினாலும் வயிற்றுல கையை வச்சு குழந்தைங்களை மறைச்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கவும், ஆமா என் குழந்தைங்களை மட்டும் அடிக்காதீங்க, ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நடக்கிறதே வேற, உனக்கு எவ்வளோ தைரியம், ஹார்வர்டோட குழந்தைங்க அவர் உன்னை காப்பாத்துவாரு நீ நினைச்சு பகல் கனவு கண்டுட்டு இருக்கியா, நீ இப்படி பிரெக்னெண்டா இருக்குன்னு தெரிஞ்சா யாரும் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அபாஷன் ஆனா ஆகட்டும், அது நல்லதுக்கு தான் நாங்க உனக்கு பண்றோம் அப்படிங்கவும் அந்த ஃபேக்டரியில இருந்த கேர்ள் சொல்றா, அவளுக்கு பெரிய சிண்ட்ரல்லாம் நினப்பு மனசுல, ஹார்வர்டெல்லாம் வந்து கனவுல கூட இவன் நினைச்சு பார்க்க முடியாது அப்படிங்கவும், அப்பதான் ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ், அவ சொல்றது கரெக்ட் தான், சிண்ட்ரல்லா கதை மாதிரி விசித்திரமா யார் லைஃப்ல நடக்கும், கால் மாதிரி இருக்க அவருக்கு வந்து அவரோட லைஃப் முன்னாடி நான்லாம் ஒரு சின்ன எறும்பு, அவரோட ஸ்டேஜுக்கு நம்ம எல்லாம் போக முடியுமா, அவர் எப்படி நான் நல்லா இருக்க போறேன் சாக போறேங்கிறத பத்தி கவலைப்பட போறாரு. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவளை அடிக்கிறத நிறுத்துங்க, யார் இவன் மேல கை வச்சதுங்கவும் அந்த ஃபேக்டரியில இருந்தவன் சொல்றான், சரி எங்களுக்கு ஒன்றும் தெரியல, அவ வந்து பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா, உங்களோட குழந்தைய வந்து அவ சமக்கிறதா சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கவும் ஹீரோயினி வந்து நீங்க இங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அதை ஒரு நிமிஷம் அதிர்ச்சியா பார்த்து மயக்கமாயிடுறான். இப்போ ஹீரோ வந்து அவளை தூக்கிட்டு இவன் ஏன் ரொம்ப வீக்கா இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து நான் தான் அவளோட அம்மா அப்படிங்கவும், நீங்க எதுக்காக அவளை இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். அப்பதான் அவ சொல்றா, நான் அவளோட அண்ணி, நீங்க அவளை கூட்டிட்டு போற மாதிரி இருந்தா எங்களுக்கு பணம் கொடுத்து தான் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கும்போது ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கிட்ட அவங்களுக்கு பணம் வேணுமாமா, அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடு அப்படின்னு சொல்றான். அப்பதான் அந்த தாத்தா எல்லாம் சொல்றாங்க, இந்த ஃபேக்டரி ரொம்ப மோசமா இருக்கு, ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு அவங்களும் சொல்லிக்கிறாங்க. இப்போ அசிஸ்டன்ட் வந்து ஆளுங்களை வச்சு அவங்களுக்கு வந்து நல்ல பாடம் கத்து கொடுங்கன்னு சொல்லி அடிக்க சொல்றான். இப்போ டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க, அவ வயிற்றுல குழந்தைங்க ஆரோக்கியமா தான் இருக்காங்க, ஆனா அவ ரொம்ப வீக்கா இருக்கா, அவளுக்கு வந்து நிறைய நியூட்ரிஷன்லாம் வந்து கம்மியா இருக்கு, 3 குழந்தைங்க வயிற்றுல இருக்கனால அவளுக்கு நிறைய கவனிப்பு தேவை, நிறைய நியூட்ரிஷன்லாம் கொடுத்து உடம்ப நல்லா பார்த்துக்கணும், இல்லைன்னா அவளால அந்த குழந்தைய வந்து சுமக்கிறதுக்கு கஷ்டமாயிரும், அவளை ரொம்ப கேர் எடுத்துக்கோங்கன்னு டாக்டர் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ மயக்கத்துல இருந்து ஹீரோயினி கண் முழிக்கும் போது அந்த தாத்தா எல்லாம் வந்து ஐயோ கண் முழிச்சிட்டான்னு சந்தோஷப்படவும் இவ பயந்துட்டா. அப்போ ஹீரோ அவளை பயமுறுத்தாதீங்க அப்படின்னு சொல்றான், நீ பயப்படாதம்மா, நாமெல்லாம் இனிமேல் ஒரே ஃபேமிலி தான், உனக்கு என்ன வயசாகுது அப்படின்னு கேட்கவும் 19ன்னு சொல்றா. ஐயோ அவனுக்கு 29 வயசு ஆகுது, 10 வயசு கம்மியா இருக்க சின்ன பொண்ணுகிட்ட இவன் எப்படி நடந்திருக்கான் அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் ஹீரோயினி சொல்றா, என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி, இதுக்கு எதுக்குமா நன்றி சொல்ற, நீ அவனோட குழந்தைய சமந்துகிட்டு இருக்க வயிற்றுல, நியாயப்படி உன் மேல தப்பு கிடையாது, அவன் மேலதான் தப்பு, இதெல்லாம் அவன் தான் உன்னை கேர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. ஓ அப்ப நீங்கெல்லாம் வந்து இந்த குழந்தைய நான் வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அவ கேட்கும்போது அந்த தாத்தாலாம் ஆமான்னு சொல்லவும் உனக்கு ஓகேவான்னு ஹீரோ கேட்குறான். அவர் பெரிய இடத்துல இருக்காரு, அவரை மாதிரி இருக்க குடும்பம் எல்லாமே வந்து என்ன மாதிரி பொண்ணை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க, குழந்தையும் அம்மாவையும் பிரிச்சு தானே வைப்பாங்க அப்படின்னு அவ ஒரு செகண்ட் மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டு நான் வச்சுக்கிறேன்னு சொல்றா. அப்போ வந்து இந்த தாத்தா சொல்றாரு, அவகிட்ட ரொம்ப ஹார்டா பேசாத அப்படிங்கிறாரு. அப்படியா, நான் என்னோட குழந்தைங்க கிட்டையும் குழந்தைங்களோட அம்மா கிட்டையும் பேசணும், நீங்க 3 பேர் வெளியே போங்க அப்படிங்கவும், அப்படியா சரி போறோம், ஆனா நான் உங்ககிட்ட திரும்பவும் சொல்றேன், நீ அவளை பயமுறுத்தாத அப்படின்னு தாத்தா சொல்றாரு. அதாவது இவ வந்து அபாஷன் பண்ணணும்னு சொல்லி தான் டாக்டர் கிட்ட போயிருப்பா, ஆனா அவர் வந்து 3 குழந்தைங்க அப்படிங்கறதுனால அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருப்பாரு, அது வந்து ஹீரோக்கு தெரியும், அதனாலதான் அவன் கேட்கறான், எதுக்காக குழந்தைய வந்து வச்சுக்கணும்னு விரும்பல அப்படின்னு கேட்கவும், இல்ல என்னோட சூழ்நிலை சரியில்லை, என் கூட வளர்ந்தா பசங்களும் என்ன மாதிரி தான் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கும் போதுதான் ஹீரோ சொல்றான், நீ நினைச்சியா என்னோட குழந்தைங்களை வந்து நீ வளர்ந்த இடம் மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வளர விடுவேன் நீ நினைச்சியா, என்னோட தாத்தா ரொம்ப வயசானவர், அவருக்கு வந்து என்னோட குழந்தைங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசை, அது மட்டும் இல்லாம எங்களோட ஃபேமிலியில 17 ஜென்ரேஷனா வந்து ஒரே
ஒரே ஒரு குழந்தை தான் வந்து இருக்கு, அதனால நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம், உன்னை நான் வந்து ரொம்ப நல்லா கேரிங்கா பாத்துக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட கேளு அப்படின்னு அவன் சொல்லும்போது, ஓ நிஜமாவே நான் கேட்கலாமா அப்படின்னு அவ சொல்லும்போது, எல்லா பொம்பளைங்களும் ஒரே மாதிரி தானே, இவ என்ன புதுசா கேட்க போறா அப்படின்னு ஹீரோ மைண்ட் வைஸ்ல நினைக்கும் போது, நான் ஸ்கூலுக்கு போகணும் அவ்வளவுதானா அப்படிங்கிறான். இல்ல எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் மாசத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் வந்து பார்க்க வரலாமா, கவலைப்படாதீங்க நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. இதெல்லாம் அவங்க ஒட்டி கேட்டுட்டு இருந்த தாத்தா வந்து, அவ காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறா அப்படின்னா நீ எவ்வளவு கடுமையா அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னைக்குதான் வந்து மென்மையா பேசணும்னு தெரியும்னு தெரியல, நீ போ வெளியே போ அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட்டுறாங்க. அப்பதான் வந்து அவனோட அப்பா சொல்றாரு, நீ ஒன்னும் பயப்படாத, அவன் உன்னை விட கொஞ்சம் வயசுல பெரியவன் தான், அவன் பாக்குறதுக்கு ரொம்ப கோவமா இருக்க மாதிரி உனக்கு இருக்கலாம், ஆனா அவன் ரொம்ப நல்லவன் தான், இனிமேல் அவனோட ஒய்ஃப் கிட்ட கூட அவன் நல்லா தன்மையா நடந்துக்கலாம் இல்லையா அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. அப்ப தாத்தா வந்து, இந்த பிரேஸ்லெட் போட்டுக்கோ, எங்க ஃபேமிலியில நீயும் ஒரு ஆளு, இனிமேல் இது உன் வீடு அப்படிங்கவும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், என்னோட வீடு அப்படிங்கவும் ஆமா இது உன்னோட வீடு தான் அப்படின்னு அவங்க நல்லா பேசுறாங்க. ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறான், இப்பெல்லாம் பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஹார்டா தெரியறேனா அப்படிங்கவும், என்ன இவர் இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு, கொஞ்சம் இருக்கலாம், கடைசியா நம்ம பார்ல இருந்தப்போ நீங்க தான் எல்லாரையும் அடிச்சீங்க, நான் அடிச்சேனா, நீ தான் எல்லாரையும் அடிச்ச அப்படிங்க ஹீரோ சொல்லவும், ஆமா நீங்க தான் எல்லாரையும் அடிச்சுட்டு கடைசியில என்ன சொல்றீங்க, இப்ப நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கனான்னு கேள்வி வேற கேக்குறீங்க. அவ ரொம்ப பயப்படுறா, எதுக்கும் நீ அவளை பார்க்கும்போது கொஞ்சம் பயமுறுத்தாம இரு அப்படின்னு அவன் சொல்லும்போது, என்ன எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, சம்மந்தமே இல்லாம பேசுறாரு, என்னாச்சு இவருக்கு, இவர் அவ்வளோ சீக்கிரம் லவ்ல விழுகிற ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு யோசிக்கிறான். சூதாட்டத்திலையும் ட்ரிங்க்ஸ்லையும் விழுந்து கிடக்கிற ஒரு அண்ணன், பொண்ணை விட பையனை அதிகமா கவனிக்கிற ஒரு அம்மா, ரொம்ப கடுமையா நடந்துக்கிற ஒரு அண்ணி, பாவம் அவளோட லைஃப் ரொம்ப கஷ்டம், அந்த குழந்தை இன்னும் படிப்பை பத்தி தான் யோசிக்குது, அவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கவும், அவளோட போன் உடஞ்சிருக்கிறத நான் பார்த்தேன், புது போன் வாங்கி தரலாம் நான் யோசிக்கிறேன், அவ ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து வாங்கி தரணும் அப்படின்னு அவங்க 3 பேரும் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்டையும் சொல்றாங்க, நீ வந்து அவளை ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கணும், அவகிட்ட கொஞ்சம் நல்லா சிரிச்சு பேசணும், எப்பவும் மூஞ்சியை உருன்னு வச்சுக்கிட்டு இருக்காத புரியுதா, இனிமே அவ நம்ம ஃபேமிலியில ஒருத்தி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவன் சரிங்கிறான். அவங்க எல்லாம் ஷாப்பிங் மால் போறாங்க. அப்ப அவ ஹீரோயினி சொல்றா, இங்க எல்லாமே விலை ரொம்ப அதிகமா இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், அதை பத்தி நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஐயோ இந்த போன் விலை 40,000, ஐயோ வேண்டாம் என்கிட்ட ஆல்ரெடி போன் இருக்கு அப்படின்னு அவ காமிக்கும் போது, கொண்டா இந்த போன் உடஞ்சிருக்கு, இதை அப்படியே தூக்கி டஸ்ட்பின்ல போடணும் அப்படின்னு சொல்லி இந்த தாத்தா டஸ்ட்பின்ல போட்டுருவாரு. காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு வேற என்னெல்லாம் தேவைப்படும், ஒரு சிஸ்டம் ஒன்று பேக் பண்ணுங்க, அவளுக்கு என்ன தேவையோ படிக்கிறதுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாம் பேக் பண்ணுங்கன்னு தாத்தா சொல்றாரு. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எல்லாமே அதிகமா இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா. இப்போ அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்க. 3 பேருமே ட்ரெஸ்ஸை வச்சுட்டு இந்த ட்ரெஸ் ட்ரை பண்ணி பாரு, இதை ட்ரை பண்ணி பாருன்னு ரொம்ப அன்பா பேசுறாங்க. ஐயோ ஒரு ட்ரெஸ் 30,000 எனக்கு வேண்டாம்ப்பா, ஐயோ இவ்வளோ அதிகமா இருக்குன்னு அவ சொல்றா. பரவாயில்ல நீ போ, இது நல்லா இருக்கும், நான் வாங்கியிருக்க ட்ரெஸ்ஸை பாருன்னு அவங்க 3 பேரும் ரொம்ப அன்பா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ எங்க ஃபேமிலியில ஒருத்தி, உனக்கு என்ன வேணுமோ ஆசைப்பட்டதை நீ வாங்கிக்கோ, போ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றான். இப்போ எல்லா ட்ரெஸ்ஸையும் ட்ரையல் ரூம்ல போட்டுட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கா. இது நான் சூஸ் பண்ண ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, நான் பண்ணது நல்லா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அதை பார்த்துக்கிட்டு அழகா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அவ ட்ரையல் பார்த்த எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த ஹேண்ட்பேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து 3 பேரும் இதை எடுத்துக்கோ அதை எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. என்னது ஒரு ஹேண்ட்பேக்கோட பிரைஸ் 15 மில்லியன், ஐயோ வேண்டவே வேண்டாம்ப்பா, இவ்வளோ அதிகமா இருக்கு, எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாங்கிறா. இல்ல நீ வச்சுக்கோ யூஸ் பண்ணு, பொதுவா கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து ஹேண்ட்பேக் வச்சுக்குவாங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கவும் ஹீரோ வந்து இது எல்லாத்தையுமே பேக் பண்ணி பில் போடுங்க அப்படின்னு சொல்றான். எமிலி இது மட்டும் போதாது, இன்னும் நிறைய எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பவும் கடைக்குள்ள போறாங்க. அப்போ ஹீரோயின் நினைக்கிறா, இவங்க என்ன இவ்வளவு தூரம் அன்பா பாத்துக்கிறாங்களே, விழுந்து விழுந்து இவங்களுக்கு நான் என்ன திருப்பி தரப்போறேன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து அந்த பொம்மை மேல இருந்த இன்னர் வேற ட்ரையல் பண்ணி பாக்குறியான்னு சொல்லி கேட்கவும் இவ வெக்கப்பட்டுட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போறான். அவன் ஒரு செகண்ட் ஃபீலா, இவ என்ன நான் கேட்டேன் இவ்வளவு வெக்கப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். இப்போ ஹீரோயினிக்கு வந்து அவங்க சாப்பாடு பரிமாறுறாங்க. அவ சொல்றா, இது எல்லாமே எனக்காகவான்னு கேட்டதுக்கு, ஆமா இது எல்லாமே நியூட்ரிஷன் ஃபுட்டு, உங்களுக்காக ஸ்பெஷலா வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கவும், நான் அந்த அளவுக்கு ரொம்ப வீக்கெல்லாம் இல்லை, என்னால இவ்வளவு சாப்பிடவும் முடியாது, இப்போ நான் சாப்பிட்றேன் கொஞ்சமாக தான் என்னால் சாப்பிட முடியும், இனிமேல் நீங்க சமைக்கும் போது இவ்வளோ சமைக்காதீங்க, தேவையில்லாம அது உங்களுக்கும் சிரமம் தான் வேலை அப்படிங்கவும், பரவாயில்ல நீங்க அதெல்லாம் வருத்தப்படாதீங்க, எங்க சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது இதுதான் வந்து லைஃப்லயே நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படிங்கவும், என்னது ஃபர்ஸ்ட் டைமா அப்படிங்கும்போது அவங்க சொல்றாங்க, நான் உங்களுக்காக இதெல்லாம் பரிமாறுறேன் அப்படிங்கவும், இல்லை வேண்டாம் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ ஹீரோயினி மைண்ட் வைஸ்ல இந்த வீட்டில் எல்லாருமே என்ன ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாங்களே, நான் எவ்வளோ நேரம் ஒண்ணுமே செய்யாம சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவ போய் வீடெல்லாம் கூட்டுறா, கண்ணாடி கிளாஸ் எல்லாம் கிளீன் பண்றா. அவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் நீங்க
பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் அவ கேட்க மாட்டேங்கிறா. அப்போ வந்து அந்த லேடி ஹெட் வந்து குரூப்ல மெசேஜ் போடுறா அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நாங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இப்போ அந்த மெசேஜை பார்த்தா ஹீரோ, அவங்க அப்பா, அவங்களோட அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே வெவ்வேறு இடத்துல இருந்தவங்க அடிச்சு பிடிச்சி ஓடி வராங்க. இங்க வந்து பார்த்தா இவ செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கா. ஐயோ இதை கூடுங்க நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க தயவு செஞ்சுன்னு சொல்லிட்டு, என்ன பைப்ல தண்ணி வரல அப்படின்னு சொல்லி திருப்பி பாத்துக்கிட்டு இருப்பா. தண்ணி டக்குன்னு வந்து அவன் நனைஞ்சிருவா. அப்ப பக்கத்துல இருந்த ஹீரோயினி ஒரு செகண்ட் ஸ்லிப் ஆக பாப்பா. அந்த நேரம் ஹீரோ வந்து பிடிச்சிருவான். அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த தாத்தா சொல்லுவாரு, ஓ யங் கப்பிள்ஸ்னா இப்படிதான் இருக்கணும், இவங்க நெருக்கமா இருக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கும் போது, ஆமா நீங்க தாத்தா எல்லாருமே எங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேக்குறா. எங்க மருமக வீட்டு வேலை செய்யறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அப்ப நாங்க திரும்பி உடனே வராம என்ன பண்ணுவோம் அப்படிங்கவும், இதெல்லாம் சும்மா சாதாரண சின்ன வேலை தானே, இதெல்லாம் நான் ரெகுலரா வீட்லயே செய்வேன் அப்படிங்கவும், எல்லாம் ரைட்டு தான், ஆனா இங்க வந்து இப்படி எல்லாம் நீ பண்ணாத, அவங்கள வந்து நான் நல்லா கேர் பண்ணிப்போம், நீ சும்மா இருக்க அப்படின்லாம் நினைக்காத, யாரும் ஒன்னும் நினைக்க மாட்டோம், உனக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ய, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, புரியுதா அப்படின்னு சொல்லவும், புரியுது, இனிமேல் நீங்க வந்து என்னை பத்தி கவலைப்படுற மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்றா. சரி கால், அவளை கூட்டிட்டு போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணட்டும், சளி பிடிச்சிட போது மாலை தண்ணியில நனைஞ்சதுன்னு தாத்தா சொல்லவும் இவன் நடக்கிறா. அப்ப வந்து ஹீரோ தடுத்து தூக்கிட்டு போறான். கால் என்னால் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், இல்ல கீழே தண்ணி இருக்கு, தரை வழுக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ இவ சொல்றா, ஏன் இவங்க தரையெல்லாம் சுத்தம் பண்ணலையா அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. இது வரைக்கும் அவ வந்து அன்பு, கேரிங், பாசம் எதுவுமே அனுபவிச்சது கிடையாது. இவங்க எல்லாம் அவ மேல காட்டுற அன்பை பார்த்து அவ யோசிச்சுட்டு இருக்கா. ஒரு ஃபேமிலினா இப்படிதான் இருக்கணும், எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவளுக்கு கால் வருது. அவங்க அம்மா செம்ம திட்டிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா, அவங்க எல்லாம் சேர்ந்து என்னையும் உங்க அண்ணனையும் அடிச்சாங்க, இதெல்லாம் வேடிக்கை பார்த்திருந்தா உங்க அண்ணி வந்து மயங்கியே விழுந்துட்டா, இப்போ அவ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, 3 மாசம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கும் போது பக்கத்திலேயே வந்து அண்ணி வந்து சவுண்டு கொடுக்குறாங்க, என்னால முடியலையே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. பக்கத்துல அவங்க அண்ணாவும், ஆமா எனக்கு ரொம்ப என்னால தாங்க முடியல, ரொம்ப காயமா இருக்கு, அவளுக்கு வந்து ஒரு நல்ல லெசன் கத்து கொடுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க அம்மா சொல்றா, நீ வந்து அவங்கிட்ட பேசி எங்களுக்கு $10 மில்லியன் ஒரு அபார்ட்மெண்ட்டும் கொடுக்க சொல்லு வரதட்சணையா, இல்லைன்னா நீ எனக்கு மருமகளுக்கு செஞ்ச மாதிரி நானும் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க அம்மா மிரட்டுறாங்க. என்னது 10 மில்லியனும் ஒரு அபார்ட்மெண்ட்டுமான அவ ஷாக் ஆகுறா. உங்களுக்கு என்ன பைத்தியமா, அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவர் எப்படி உங்களுக்கு வந்து பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கவும், அப்புறம் ஏன் அவர் உன்னை இவ்வளவு தூரம் கேர் பண்ணி பாத்துக்கிறாரு, ஒருவேளை அவங்க குழந்தைக்காக கேர் பண்ணிருக்கலாம், இது வந்து நிரந்தரம் கிடையாதுன்னு அவர் சொல்லும் போது, எனக்கு அது தெரியும் தான், ஆனா நீ வந்து ஒரு ஒர்த்லெஸ், எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு 50,000 அனுப்பு, இல்லைன்னா நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க. யார்கிட்ட பேசிட்டு இருந்தா என்னாச்சு என்ன நடக்குதுன்னு ஹீரோ கேட்கும்போது, இல்ல ஒன்னும் இல்ல, நீங்க என்ன பண்றீங்க இங்க, அவ கேட்கும்போது, இது என்னோட வீடு, எனக்கு இங்க இருக்கிற உரிமை இல்லையா அப்படின்னு அவன் சொல்றான். அவன் பக்கத்துல நெருங்கி க்ளோஸா வரதை பார்த்துட்டு, இல்ல அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான், நீங்க வந்து அன்னைக்கு ட்ரக்ஸ் எடுத்திருந்தீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் இப்ப வந்து பிரெக்னெண்டா இருக்கேன், திரும்பவும் இந்த மாதிரி நடக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லவும், அவன் சொல்றான், நான் வந்து ஒரு பிரெக்னென்ட் லேடி கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் மோசமா நடந்துக்க மாட்டேன், பயப்படாத அப்படிங்கவும், இல்ல நீங்க அன்னைக்கு நைட்டும் வந்து ரொம்ப மோசமா மிருக மாதிரி நடந்துக்கலன்னு அவன் மைண்ட் வைஸ்ல நினைக்கிறான். அப்பதான் அவன் வந்து கார்டை கொடுத்து, இதை வந்து நீ எவ்வளவு நாள் யூஸ் பண்ணிக்கோ, எவ்வளவு நாள் பணம் எடுத்துக்கோ, இதுக்கு வந்து லிமிட்ஸே கிடையாது அப்படின்னு அவன் சொல்லவும், அவ வேண்டாம் அப்படின்னு சொல்றா. இல்ல இதை நீ வாங்கிக்கோ, நீ போய் ரெஸ்ட் எடு, உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாகும், உன்னை வந்து காலேஜ்ல சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டு கார்டை கொடுத்துட்டு போயிடறான். ஹீரோயின், நான் மறுபடியும் வேலைக்கு வரணும்னு நினைக்கிறேன், இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்கு, இந்த மந்த் முடிஞ்சிடும், அது முடியவும் என்னோட சேலரியை வாங்கிட்டு நான் ரிலீவ் ஆகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வேலைக்கு ஜாயின் பண்ண வரும்போது, அங்க ஃபேக்டரியில இருந்தாங்க இல்லையா அந்த 3 கேர்ள்ஸ் பேசிக்கிறாங்க, இங்க என்ன நடக்குது, ஹார்வர்டுக்கும் இவளுக்கு என்ன சம்பந்தம், அவர் தான் இவளை நல்லா கேர் பண்ணிக்கிறாரு, அவன் ஏன் திரும்ப இங்க வந்தா, இவளுக்காக என்னெல்லாமோ பண்ணாரு, ஃபேக்டரியில மேனேஜர் மேல எல்லாம் வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படிங்கும் போது இன்னொரு பொண்ணு சொல்றா, அதெல்லாம் சும்மா எல்லாமே ஆக்சிடென்ட் தான், அவர் வந்து ஒரு நாள் ஃபேக்டரியை பார்த்துட்டு இருக்கும்போது இவளோட லக்கு, அதனால அவளுக்கு ஹாப்பியா இருந்திருக்கா, இப்ப ஏன் திரும்ப வேலைக்கு வந்திருக்கணும் இல்லைன்னா அப்படின்னு பேசிக்கிறாங்க. என்ன மேடம் வேலைக்கு வந்துட்டீங்க போல, ஹார்வர்டு உங்களை திரும்ப வேலைக்கு அனுப்பிச்சிட்டாரா அப்படின்னு அவ கேட்கும்போது அவன் சொல்றான், இவ எல்லாமே டிராமா பண்ணா, எப்படியோ வந்து ஹார்வர்டை மயக்கணும்னு சொல்லி தூண்டில் போட்டா, பிரெக்னெண்டா இருந்த குழந்தைங்களுக்கு அவர் தான் அப்பான்லாம் சொல்லணும்னு ட்ரை பண்ணா, அது நடக்கல போல, உண்மை தெரியவும் இவர் வந்து திரும்ப அனுப்பிச்சிட்டாரு, அதனால இவ திரும்ப வேலைக்கு வந்திருக்கா அப்படின்லாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அசம்பிள் வேலை, உன்னோட பழைய வாழ்க்கை நீ ஞாபகம் வச்சுக்கோ, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, வறுமையில இருந்தன்னு உனக்கு தெரியும்ல, இன்னைக்கு அந்த வேலையை நீ தான் செய்யணும் கண்டிப்பா அப்படின்னு இவங்க எல்லாம் ஆர்டர் போடுறாங்க அவளுக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயினோட டீடைல் சொல்லிட்டு இருக்காங்க. அவ ஏற்கனவே ஒரு காலேஜ்ல வந்து அட்மிஷனுக்காக ட்ரை பண்ணுவா, பெரிய காலேஜ், அந்த காலேஜ்ல வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஸ்பெஷலா ஒரு அட்மிஷன் ஒன்று ஒதுக்கி இருப்பாங்க. இவ போய் அந்த எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணுவா, ஆனா இவளுக்கு ஒவ்வொரு தடவையுமே அது கிடைக்கவே கிடைக்காது. அது
என்ன காரணம்னு தெரியலன்னு இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி ஓகே, இந்த தடவை அவளை வந்து அந்த காலேஜுக்கு நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவன் வீட்டுல இருந்து கால் வருது, இந்த மாதிரி ஹீரோயினியை வந்து காணோம், நீங்க கொடுத்த கார்டை கூட அவங்க யூஸ் பண்ணல, ஆனா எங்க போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும், எங்க போயிருப்பா, ஒருவேளை வேலைக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட காரை ரெடி பண்ண நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இந்த ஃபேக்டரி வேலையில அசம்பிள் வேலை அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், கையில பிளட் எல்லாம் கூட வரும். அப்பவும் அவங்க எல்லாம் சேர்ந்து ராகிங் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் உனக்கு திரும்பவும் வார்னிங் கொடுக்குறேன், நீ நல்லா பண்ணணும், இல்லைன்னா நான் இதை வந்து மேனேஜர் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட அவர் கெஞ்சிட்டு இருக்காரு, நான் வந்து இன்னைக்கு ஃபேக்டரியில இல்ல, அவங்க வேலைக்கு வந்தது எனக்கு தெரியாது, தெரிஞ்சா நான் கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் சார், சாரி சார்னு சொல்லிட்டு இருக்காரு. அசம்பிள் வேலை ரொம்ப கஷ்டம், இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது, எனக்கு அது தெரியாது, தயவு செஞ்சு திரும்பவும் என்னோட பழைய வேலைக்கு என்ன மாத்துங்க அப்படிங்கவும், உனக்கு தெரியாட்டினா நீ கத்துக்கோ, உனக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக நாங்க ஏன் அந்த வேலையை செய்யணும், நீ ஒரு தடவை ஹார்வர்டு வந்து உன்னை பார்த்துக்கிட்டாருங்கிறதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கவும், இல்ல எனக்கு நிஜமாவே அது தெரியாது அப்படின்னு ஹீரோயினி சொல்லும் போது அவன் சொல்றான், எப்படி உனக்கு தெரியல, சரி நான் உனக்கு கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவளை டச் பண்றான். என்ன பண்ற, என்ன தொடாத அப்படின்னு அவ தட்டி விடுறா. அவங்க 3 பேருமே சேர்ந்து அவளை ரொம்ப காயப்படுத்துறாங்க பேசி. உனக்கு உன் குழந்தைக்கு அப்பா யாருன்னு கூட தெரியாது, நீ பெரிய நல்லவ மாதிரி வேஷம் போடுறியா அப்படிங்கவும், இல்ல அவன் என்ன தொட்டான், நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு அவ சொல்லும்போது, நீ அவனை மயக்கனல்ல, அதனாலதான் அவன் வந்து உன்னை தொட்டான், உனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரி நடிக்காத, உனக்கு எல்லாம் தெரியும்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கவும் அவன் சொல்றான், நான் இது வரைக்கும் ஒரு பிரெக்னன்ட் லேடியை வந்து டச் பண்ணது கிடையாது, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவளை டச் பண்றான். அவ என்ன போக விடுன்னு கத்துறா. இவங்க 2 பேரும் அதை வந்து போன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு ஹீரோ வந்து அவனை அடிக்கிறாரு. இவளுக்கு ஒரே ஷாக்கு, நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹார்வர்டோட ஒய்ஃப் மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரையும் மேனேஜர் கத்துறாரு. அப்போ ஹீரோ வந்து செம டென்ஷன் ஆகி, இவங்க 3 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம இந்த மேனேஜரையும் வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்றான். அந்த அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். விசாரிச்சு பார்த்ததுல ஹீரோயினி கூட அந்த பொண்ணு கொஞ்ச நாள் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருக்கும் போது ரொம்ப நாளா ஹீரோயினை வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்திருக்காவ. டெய்லியும் காலையில சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி டார்ச்சர் பண்ணுவாளாம். ஒரு தடவை ஸ்டெப்ஸ்ல இருந்து ஹீரோயினியை தள்ளி விட்டுருக்காளாம். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இப்ப ஃபேக்டரியில வேலை செய்யற வரைக்கும் இவங்க வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஹீரோ வந்து நீ யாரையாவது அடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயினை அடிக்க சொல்றான். அப்ப அவ தயங்கி நிற்கும் போது சொல்றான், நீ வந்து யாருக்கும் இறக்கம் காட்டாத, நீ எல்லாருக்கும் இறக்கம் காமிச்ச அப்படின்னா எல்லாரும் உன்னை வந்து ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பாங்க, நீ பயப்படாத, நான் இருக்கேன் உன் கூட, அவங்கள அடி அப்படின்னு சொல்லி அவன் அடிக்க சொல்றான். இவளும் எல்லாருமே அடிக்கிறான். அப்ப அவனை அடிக்க போகும்போது, இவனை நான் பாத்துக்கிறேன், இவன் ரொம்ப அழுக்கானவன், அவன் மேல உன் கைப்பட்டு அழுக்காயிடக்கூடாது அப்படின்னு சொல்றான். இது மட்டும் இல்லாம நம்ம ஃபேக்டரியில வேற யாரையாவது ராகிங் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சு அவங்களெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. இப்போ இது நடந்துட்டு இருந்தப்போ யாரெல்லாம் வேடிக்கை பார்த்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே போனஸை வந்து கட் பண்ணுங்க 1 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவனை வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவனை கவனிச்சுக்க சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். அசிஸ்டன்ட் கவலைப்படாதீங்க, இவன் ஏன்டா பிறந்தோன்னு வருந்துற அளவுக்கு நான் வந்து அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ ஹீரோயினி வந்து நன்றி சொல்லிட்டு இருக்கா. நீ எதுக்காக வேலைக்கு வந்த, அவங்கள பார்த்து உனக்கு பயமா இருந்ததான்னு கேட்கவும், ஆமா எனக்கு பயமா தான் இருந்தது, ஆனா எனக்கு என்னோட சேலரி தேவை, நான் தான் உனக்கு உன்னோட வாழ்நாள் ஃபுல்லா எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி செலவு பண்றது கார்டெல்லாம் கொடுத்தேன், நீ ஏன் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கவும், எனக்கு அது தெரியும், ஆனா அது வந்து உங்களோட பணம், ஒருவேளை நான் வந்து வீட்டுல இருந்து வெளியேற்றிட்டீங்க என்ன அப்படின்னா என்னோட சொந்த காலில் நிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும்ல எனக்கு, அதனாலதான் நான் வந்து வேலைக்கு வந்தேன், அதுதான் வந்து எனக்கு லைஃப் லாங் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அவ சொல்றதை கேட்டு, அதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது, உனக்கு வந்து காலேஜுக்கு வந்து நான் கேட்டிருக்கேன், நீ வந்து அதுலயே போய் ஜாயின் பண்ணி படி, நல்லா உன்னோட திறமையை வளர்த்துக்கோ, கண்டிப்பா உனக்கு நல்ல ஜாப் கிடைக்கும், உனக்கு எப்பவுமே சேஃப்டியா கூட இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றதை கேட்டு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளை போய் ஹக் பண்ணிக்கிறா. உங்களை எல்லாருமே ரொம்ப கோவக்காரவங்க, ஹார்டானவங்கன்னு சொல்லி சொல்றாங்க, அது உண்மை கிடையாது, நீங்க ரொம்ப சாஃப்டானவங்க, ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி சொல்லவும், அவன் நிஜமாவா, சரி நீ கார்ல ஏறி நம்ம போகலாம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் வந்து எல்லாருமே நல்லா கவனிச்சுட்டேன், அவங்க வந்து கண்டிப்பா பெட்ல இருந்து எந்திக்கவே முடியாது சீக்கிரம், அந்த அளவுக்கு நல்லா பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றான். சரி வாங்க போலான்னு கூப்பிடவும், இல்ல நீ நடந்து வா, நடந்து வர்றது உடம்புக்கு நல்லது, நான் காரை டிரைவ் பண்ணிட்டு நாங்க போய்க்கிறோம், நீ காரை ஓட்டுனா அது சேஃபா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அவங்க அம்மா அண்ணாலாம் அடிச்ச காயம் வந்து அவ உடம்புல அப்படியே இருக்கும், இன்னும் ஃபுல்லா சரியா இருக்காது. அப்பதான் டாக்டர் இதை வந்து ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் அப்ளை பண்ணுங்க, அப்பதான் சீக்கிரம் சரியாகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட அவன் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான், ஆஃபீஸ் மீட்டிங் ஷெடியூல் எல்லாத்தையும் பத்தி நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, நான் ஏதாவது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என் மேல ஸ்மோக்கிங் ஸ்மெல் வருதா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அவனும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்றான்.
இப்போ அவன் வந்து அந்த வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸ் இன்சார்ஜ் கிட்ட என்னது அப்படின்னு கேட்கவும், இல்லை டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷனை உங்களுக்கு ஆயில்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது எப்படி அப்ளை பண்ணணும், எத்தனை டைம் அப்ளை பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஷீட்டை காட்டுறா. அப்போ அதை ஹீரோ பார்த்துட்டு, இந்த வீட்டில் இனிமேல் யாருக்கும் ஸ்மோக்கிங் பண்ணுறதுக்கு அளவு கிடையாது, நீ ட்ரெஸ்ஸை கலட்டு உனக்கு ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணுறங்கவும், இல்லை வேண்டாம் டாக்டர் பண்ண சொல்லுங்கன்னு டாக்டர் கிளம்பிட்டாங்க ஏதோ மீட்டிங் அர்ஜென்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ஹவுஸ்மேட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கள பண்ண சொல்லுங்கனுக்கு, இல்லை அவங்களுக்குலாம் வேலை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து டோருக்கு பின்னாடி அந்த தாத்தா அப்பா எல்லாரும் ஒட்டி கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒன்றுமே நடக்கலையா, நடக்காம தான் இவ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாளா, திரும்பவும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நம்புகிறோம், எல்லாம் சரியாய் சீக்கிரமா அவனுக்கு அவளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்களா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீ வந்து ட்ரெஸ்ஸை கழட்டு, நான் வந்து ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணுறேன், உனக்கு கையெல்லாம் எட்டாது, இல்லை நார்மலாகவே பெரிய காயம் அப்படின்னா கொஞ்சம் ஆறுறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு அவன் சொல்லும்போது அவன் சொல்கிறான், அப்போ லேட் ஆகுது அப்படின்னா நீ எப்படி காலேஜுக்கு போவ, இதெல்லாம் சரியானா தானே போக முடியும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுங்கன்னு அவளும் ட்ரெஸ் கழட்டி காமிச்சிட்டு இருந்தா. இதெல்லாம் வெளியில கேட்டுட்டு இருந்தா அவங்க பேசிக்கிறாங்க. அவன் நல்லவன் தான், இருந்தாலும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ண முடியும், ஒரு ஆணோட மனசு ஆண் தானே புரிஞ்சுக்கணும், நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அவனை, இதெல்லாம் போய் நம்ம தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. போதும் இதுக்கு மேல நானே அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் வேண்டான்னு சொல்லிடுறான். சரி ஓகே நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, இனிமேல் நீ வந்து என்னை கால்னே கூப்பிடலாம் பேர் சொல்லி, இப்போ இருந்தே அப்படி கூப்பிடு அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறான். அதை கேட்டுட்டு அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்போ அவங்க அம்மா கால் பண்ணி திட்டிட்டு இருக்கா, நீ எல்லாம் கொஞ்சம் கூட நன்றி கெட்டவளா இருப்பேன் நான் நினைச்சே பார்க்கல, ஒரு நல்ல பணக்கார ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணோன்னே எங்களெல்லாம் மறந்துட்டேன் அப்படிங்கவும், நீங்க எதுக்கு என்ன அப்படி சொல்றீங்க நன்றி கெட்டவன் சொல்லி, நீங்க தான் வந்து என் மேல பாசமே காமிக்காம வெளியால மாதிரி ட்ரீட் பண்ணீங்க. அவங்க அண்ணியும் நீ இவ்வளோ நன்றி கெட்டவளா இருப்பேன்னு நினைக்கல, நாங்க உன்னை சாப்பாடு போட்டு படிக்க வச்சு இவ்வளோ தூரம் பார்த்தோம், இப்போ ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்ட, எப்படி உங்களை இப்படி சொல்லாம இருக்க முடியும், இதே உண்மையிலேயே நீ எங்களை நினைச்சிருந்த அப்படின்னா எங்களையும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்லா பார்த்துருப்ப, பிறக்க போற குழந்தைக்காவது அந்த வாய்ப்பை கொடு அப்படின்னு சொல்லி அவ அண்ணி திட்டவும், ஆமா இப்படியே நீங்க பகல் கனவு கண்டுட்டு இருங்க அப்படின்னு போனை கட் பண்ணிடுறா. பிரெக்னென்ட் லேடி டென்ஷன் ஆகக்கூடாது இல்லையா, அதனால அவ வந்து வயிற்றுல கை வச்சு குழந்தைகிட்ட சொல்லிக்கிறா, ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், அம்மா கண்டிப்பா நல்லா படிப்பேன், நிறைய திறனை வளர்த்துக்குவேன், ஒரு நல்ல ஜாப்புக்கு போவேன், கண்டிப்பா நம்ம பேர்ல ஒரு சொந்த வீடு இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறா. இப்போ அடுத்த நாள் காலையில மாமா தாத்தா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், அப்ப வந்து அந்த ஹோம்மேட்ஸ் இன்சார்ஜ் வந்து ட்ரெஸ் வந்து கொண்டு வந்து காமிக்கிறாங்க. இது உங்களுக்காகவே ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க மேம், நீங்கள் இதை போட்டுட்டு போங்கவும், ஐயோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ஸ்கூலுக்கு சிம்பிள் ட்ரெஸ் போதும் அப்படிங்கவும், அந்த தாத்தாலாம் சொல்கிறாங்க லஞ்சு கொடுத்து இதை சாப்பிடு, இது உனக்காக ஸ்பெஷலாக பண்ணது, வேற எதுவும் வெளியில் சாப்பிட வேண்டாம், இல்லை அப்படின்னா உனக்கு ஒரு சமையல்காரனே கூட அனுப்பிச்சி வைக்கிறோம், உனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னா நம்ம ரெடி பண்ணி தரதுக்கு, ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உனக்கு அது மட்டும் இல்லாமல் 2 பாடி கார்ட்ஸையும் வந்து உனக்கு பாதுகாப்பாக இருக்க சொல்லி நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவள் சொல்லும்போது ஹீரோ, அதெல்லாம் காலேஜுக்கு வந்து அலௌடு கிடையாது, நான் கொண்டு போய் அவளை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டிஃபன் பாக்ஸு நீ எடுக்காதம்மா வெயிட்டாக இருக்கும், அவன் எடுத்துக்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பேக்கை கொடுங்க மேம் வெயிட்டாக இருக்கும், நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த ஹவுஸ்மேட் இன்சார்ஜ் வாங்குறாங்க. இந்த மாதிரிலாம் அவளை விழுந்து கவனிக்கிறாங்க. இப்போ அவள் வெளியில் வரும்போது அவங்க அம்மா அண்ணா அண்ணி எல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்து, ரொம்ப நன்றி கெட்டவளா இருக்கா, எப்படி வாழ்றா பாரு நல்லா அப்படின்னு சொல்லி வயிறறிஞ்சு பேசிட்டு, இவளை எப்படியாவது இன்னைக்கு பார்த்து பணம் வாங்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த இடத்துல அந்த பாடி கார்ட்ஸ் 2 பேர் பார்த்து அவங்கள, இவ எமிலியோட வந்து ஃபேமிலி, இவங்களை வெளியே அனுப்பணும்னு சொல்லி கேட்டுக்கு வெளியே இழுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ இவ வந்து காலேஜுக்கு போகும்போது, நான் வந்து பஸ்லேயே போய்க்கிறேன், நீங்க எதுக்கு தேவையில்லாமல் சிரமப்படுறீங்கன்னு கேட்கவும், நான் உன்னை மட்டும் காலேஜ் கூட்டிட்டு போகல, என்னோட 3 குழந்தைகளையும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அவளை ட்ராப் பண்ணும்போது ஒரு நிமிஷம் ரொமான்ஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போயிட்டு, இல்ல டிஃபன் பாக்ஸை நீ மறந்துட்டு போற, அதான் கொடுக்கறதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றான். இவ என்ட்ரன்ஸ்ல இறங்கும் போதே அங்க படிச்சுட்டு இருந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு, யார் இவ புதுசா லக்ஸரி கார்ல வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவ கிளாஸ்ல போய் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறா, என்னோட பேர் வந்து எமிலி, எல்லாரும் வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கோங்க, என்கிட்ட நல்லா பழகுங்கன்னு சொல்றா. அப்ப அவங்க காலையில பாத்துருந்தாங்க இல்லையா, அவங்க பேசிக்கிறாங்க, இவ காலையில இந்த லக்ஸரி கார்ல வந்தாள் அவ தானே அப்படின்னு பேசிக்கிறாங்க. இன்னொருத்தி சொல்றா, இவளை எனக்கு தெரியும், இவளை வந்து ஸ்கூல் படிக்கும் போதே என் கிளாஸ்மேட்ஸ் தான், ஆனா இவ ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறவ அப்படின்னு பேசிக்கிறாங்க. டைம்ல அவங்க எல்லாம் போய் அவகிட்ட கேக்குறாங்க, உன்னோட ஃபேமிலி என்ன பண்றாங்க, காலையில நீ ஒரு லக்ஸரி கார்ல வந்தியே, அது யாரோடது, அது சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லவும், அங்க ஒரு பாய் இருக்காங்களே அவங்க சொல்றாங்க, எங்களையும் வந்து உன்னோட ஃப்ரெண்டா ஏத்துக்கோ, எங்க குரூப்ல உன்னை ஆட் பண்றோம் அப்படின்லாம் அவன் சொல்லவும், அவ வந்து ஃபிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. அதாவது இவ காலேஜ் போறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் பண்ணணும், பாய் ஃப்ரெண்ட்ஸை ஏத்துக்க கூடாது அப்படிலாம். அதை தான் யோசிச்சு பார்த்துட்டு, அவங்க கூட வெளியில எங்கேயும் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிடலாம், இது நான் சொல்லல ரூலு, ஹார்வர்டு தான் என்கிட்ட கொடுக்க சொன்னாரு, இருந்தாங்க நீங்களே
நீங்களே வேணா பார்த்துக்கோன்னு ஒரு புக்கையே கொடுப்பாங்க, ரூல் புக்கை. அதை தான் காட்டுறாங்க. இப்போ வந்து எமிலி எங்களை ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்கல்ல, நீ எப்போவுமே வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டாக வருவேன், நான் செகண்டாக வருவேன், அவள் 5th பிளேஸில் வருவாள்ல அப்படிங்கவும், ஞாபகம் இருக்கு, நீ வந்து ஜூலி, நீ வந்து சோஃபி தானே அப்படிங்கிறா. ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் உன்னை நாங்கள் பார்க்கவே இல்லை, நீ என்ன ஆனனே எங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் இருந்தவங்க கேட்குறாங்க, சீனியர்ஸ் அவள் உங்களோட கிளாஸ்மேட்ஸா அப்படிங்கவும், ஆமாம், ஆனால் நான் உன்னை நிறைய தடவை மீட் பண்ண ட்ரை பண்ணேன், ஏன்னா நம்ம எல்லாருமே ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி பார்த்து போகலாம், ஆனால் உன்னை பற்றி தான் எதுவும் தெரியல எங்களுக்கு. ஆமாம், நீ காலையில் ஒரு லக்ஸரி காரில் வந்ததா கேள்விப்பட்டேன், நீ எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரியான, எங்களையும் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயேன் அந்த காரில் அப்படின்னு அவ சொல்லும்போது அங்கே கூட இருந்தவங்க எல்லாருமே, ஆமாம் நாங்களும் வந்து ஒரு ரவுண்டு போக ஆசைப்படுறோம், கூட்டிகிட்டு போன்னு சொல்லவும், இல்லை நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுட்டீங்க, அது வந்து உபர், ஒரு பெரிய பணக்காரர் வந்து பார்ட் டைம் ஜாபு மாதிரி உபர் ஓட்டுறாரு, அதனால தான் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு அவ சொல்லும்போது, ஓ அப்படியா, எனக்கும் அந்த டவுட் இருக்க தான் செஞ்சது, ஏன்னா நீ யூனிஃபார்ம் ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கே, ஒரு பணக்காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணவே இல்லை, அப்புறம் எப்படி இப்படி இருக்கும்னு நான் யோசித்தேன். சரி ஓகே, நாங்கள் இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம ஓல்டு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து மீட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம், நீ வா, ஏன் அதில் எல்லாருமே பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்கவும், இல்லை எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை, என்னால் வர முடியாதுங்கவும், எதுக்காக ஸ்கிப் பண்ணுற, இவ்வளோ நாள் போனது போச்சு, இப்போயாவது எங்கள் கூட நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்ல, எல்லாரையும் மீட் பண்ணு அப்படின்னு அவங்க கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாங்க. இப்போ அவள் வந்து அவளோட வாட்ஸ்அப் குரூப் காலில் வந்து வாய்ஸ் போட்டுட்டு இருக்கா, நான் வந்து இன்னைக்கு யாரை பார்த்தேன் தெரியுமா, எமிலியை பார்த்தேன், அவள் வந்து ரொம்ப ஏழை குடும்பத்தில் இருந்தா இல்லையா, ரொம்ப நல்லா படிக்கிறதுனால அவள் வந்து ரொம்ப திறமையானவன்னு நினச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பா எப்போ பார்த்தாலும், இன்னைக்கு அவளை வந்து நான் இன்வைட் பண்ணியிருக்கேன், நம்மளை பார்க்க நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா, யாருமே வந்து லேட் ஆகாமல் சீக்கிரம் கரெக்ட் டைம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுறான். இப்போ ஹீரோயினி ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க, என்னால் மறுக்க முடியல, கூப்பிட்டதே வந்து கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்கள் வந்து பாய்ஸ் கூட ஊர் சுற்றுறன்னு தப்பாக நினைக்க கூடாதுல்ல, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கவும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து யார் கூட சுற்றுற அப்படின்லாம் சொல்லிட்டு, நான்லாம் எந்த ரூலும் போடல, அவங்க தான் வந்து உனக்கு ரூல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், நான் சொன்னேன் அப்படிங்கவும், இவ கண்ணை காட்டுறாமாம்மா, நான் தான் சொன்னேன்னு அவ சொல்றா. சரி நீ போயிட்டு வா, நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போ, ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, நீ நார்மலாக சிம்பிளாக போகாத அப்படின்னு அவன் சொல்கிறான். இவங்க நிறைய ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து, நீங்கள் இந்த காஸ்டியூம் ட்ரை பண்ணி பாருங்க, இது நல்லா இருக்கும், இந்த பிராண்டட் வாட்ச் போட்டு போங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காங்க, அங்கே பாருங்க என்ன ஆச்சு பாருங்க, நீங்க இந்த அளவுக்கு மாறுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிவாதமாக இருந்தீங்க, இப்போ பாருங்க அவ ஒரு அந்த குட்டி முயலை நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து அழகா மாற்றி நல்லா படிக்க வச்சு, இப்போ பாருங்க அவ வந்து தேவையில்லாமல் எல்லா கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஊர் சுற்றுற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், நீ என்ன சொல்ல வரேன்னா ஓப்பனாக பேசு, சுற்றி வளைச்சு பேசிட்டு இருக்காத அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ குளிச்சுட்டு பாத்ரூமில் வெயிட் பண்ணும்போது ஹீரோயினி உள்ளே போயிட்டு, சாரி நீங்கள் இருக்கிறது தெரியாமல் நான் வந்துட்டேன் அப்படிங்கவும், அது எப்படி உனக்கு தெரியாமல் போகும், நான் இருக்கேன்னு உனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் நீ வந்தேன்னு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை பேக் சைடு கொஞ்சம் இந்த ஜிப்பு போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்கிறா. சொல்லிட்டு என்ன வந்து இன்னைக்கு நீங்கள் ட்ராப் பண்ண வராதிங்க, நான் தனியாக போய்க்கிறேன் அப்படிங்கவும், ஏன் அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் சொல்கிறா, இல்லை நம்ம வந்து எப்படியும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடுவோம், நீங்கள் வேற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நான் வேற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன், இப்போ உங்கள் கூட நான் போய் இறங்கினேன் அப்படின்னா படிக்கிற இடத்துல வேற மாதிரி இருக்கும், அப்புறம் அது எனக்கு பின்னாடி பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கவும், அவன் வந்து அவளை ஹக் பண்ணிட்டு, இப்போ சொல்லு நீயும் நானும் வெவ்வேறு உலகத்தில் வாழ்கிறோமா, நீ அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், சரி சீக்கிரம் போய் ரெடி ஆகுன்னு சொல்லிடுறான். இப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, ஜூலி நீ அழகாக இருக்க, இன்னும் சூப்பராக மாறிட்டே இருக்க, ஆமாம் நீ எமிலியை பற்றி சொன்னியே என்னாச்சு, அவன் நல்லா தானே படிச்சுட்டு இருந்தா, ஏன் வந்து திடீர்னு காலேஜை கூட ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டா அப்படிங்கவும், இல்லை திடீர்னு அவள் வந்து பாதியில் ஸ்டாப் பண்ணி ஃபேக்ட்ரி வேலைக்கெல்லாம் போயிட்டா, இப்போ எப்படி இங்கே காலேஜில் அட்மிஷன் கிடச்சிச்சின்னு தெரியல, அதுக்கு எப்படி அவள் ட்ரை பண்ணானும் தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் அவள் ரேஞ்ச் வேற, என்னோட ரேஞ்ச் வேற, அவளை எதுக்காக என் கூட ஒப்பிட்டு பேசுறீங்க அப்படின்லாம் அவள் சொல்லுவா. அவளுக்கு கொஞ்சம் ஹெட் வெயிட் அதிகம் தான் அப்படிங்கிறதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அப்படிதான் இவளுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்போ அவன் மைண்ட் வைஸில் யோசிக்கிறா, நீ பாரு நீ ஸ்கூல் படிக்கும்போது எப்போ பார்த்தாலும் என்னை வந்து ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருந்தில்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து உன்னை எப்படி அவமானப்படுத்துறாங்க பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஹீரோயினை பற்றி தான் திரும்பவும் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அவள் எப்படி இருப்பா பார்க்கறதுக்கு, இப்போ ஃபேக்ட்ரியிலலாம் வேலை செய்கிறவா இல்லையா, ஸ்கின் எல்லாம் வந்து சுருங்கி போய் பார்க்கறதுக்கு டீசென்ட் இல்லாமல் கிளவி மாதிரிலாம் இருப்பா இல்லையா, அவள் எப்படி இருக்கா அப்படிலாம் சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கவும், நான் அப்படி தான் இருக்கும், அவள் பார்க்குறக்கே ரொம்ப டல்லாகவும் வந்து வாழ்க்கையே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தானே தெரியும் அப்படிலாம் இவங்களா பேசிக்கிறாங்க. அவள் எப்படி இருப்பான்னு பார்க்குறக்கு எனக்கு இன்னும் ரொம்ப ஆர்வமாகவே இருக்கு. ஸ்கூல் படிக்கும்போது எப்போ பார்த்தாலும் ஸ்கூல் யூனிஃபார்மில் தான் வருவா, இன்றைக்கும் வந்து அதே ஃபேக்ட்ரி யூனிஃபார்மில் வந்தானா அவ்வளோதான், எனக்கு அது உடம்பு சரியில்லாமல் போயிடும்லாம் சொல்லி இவங்க கமெண்ட் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஓ வரா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஷாக்கு, எப்படி இவ இப்படி வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் தான் வந்து எமிலி, ஓ வா வா சீக்கிரம் வந்து உட்கார் அப்படின்னு சொல்லி அந்த பசங்கள்லாம் வந்து வளைஞ்சிக்கிட்டு, நீ சூப்பராக இருக்க ட்ரெஸ்ஸில் அப்படிலாம் சொல்லிட்டு அவளை பக்கத்தில் உட்கார சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜூலியோட மைண்ட் வாய்ஸ்
வயசு, இவ இப்படி வந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா, காலையில ரொம்ப சிம்பிளா தானே வந்தா, எனக்கு தெரியல எப்படின்னு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுக்கு அவ சொன்னதே தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. வெவ்வேறு உலகம்னா என்ன அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அவன் உளறிக்கிட்டு இருக்கா. இப்போ மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, அதனால அவளை போய் கூப்பிட போலான்னு ஹீரோ கிளம்புறான். இந்த பக்கம் வந்து அவ கால் டாக்ஸி புக் பண்ணா இப்ப கிடைக்காது, ஏற்கனவே 99 பேர் லைன்ல இருக்காங்கன்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுறதை கேட்டுட்டு ஒருத்தன் கேட்கறான், என்கிட்ட நல்ல லக்ஸரி கார் இருக்கு, நீ ஏன் என் கூட வரக்கூடாது, வா நான் உன்னை டிராப் பண்றேன்னு கூப்பிடுறான். இப்போ ஜூலி கேட்டுட்டு இருக்கா, நீ ஃபேக்டரியில தான் வேலை செய்யற, எப்படி உன்னால வந்து இவ்வளவு காஸ்ட்லியா ட்ரெஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு கேட்கும். அந்த பையனும் கேட்கறான், ஆமா எப்படி உன்னால முடியுது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அப்பதான் ஜூலி சொல்றா, எனக்கு தெரியும் நீ வந்து ஒரு நல்ல பொண்ணே கிடையாது, நீ வந்து எதையும் செய்யறதுக்கு தயாரா இருப்பேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நீ இப்படி எல்லாம் வாழ்ற அப்படின்னு நான் சொல்லவும் இவளுக்கு ஒரு செகண்ட் ஹீரோ சொன்னது ஞாபகம் வருது. நீ எல்லார்கிட்டையும் மென்மையா வந்து போகாத, போனேன்னா உன் தலைமையில ஏறி நடந்து போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னது. ரொம்ப கோவப்பட்டு உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், ஆமா எப்படி உனக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமலே இங்க சீட் கிடைச்சிச்சு, உனக்கு யாரோ வயசானவங்க ஹெல்ப் பண்றாங்க நான் நினைக்கிறேன் அப்படிங்கவும், அப்படியெல்லாம் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, நான் ஒரு நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டுங்கிறனால தான் எனக்கு அட்மிஷன் கிடைச்சிச்சுன்னு அவ சொல்றது. ஆமா உனக்கு கொடுத்தாங்க அப்படி சீட்டு, காலையில உன்னை பார்க்கும்போது நீ ரொம்ப சிம்பிளா இருந்த, இப்போ எப்படி இந்த ரிச்சான காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இப்படி எல்லாம் வந்த, யாரோ உனக்கு வயசானவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிலாம் அவ நாக்கில் நரம் இல்லாம பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். இப்போ ஜூலியும் அவளோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. இவன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கானே, ஹீரோவை விட சூப்பரா இருக்கான் அப்படிலாம் பேசும்போது, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு ஹீரோயினி கேட்கும்போது, இல்ல மழை வந்துட்டு இருக்கு, நான் உனக்கு கூட்டிட்டு போகத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். எமிலி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்லாம் அங்க பக்கத்துல இருக்கவங்க கேட்கும்போது, இல்ல அவ வந்து என்னோட வருங்கால ஒய்ஃப் அப்படின்னு அவன் சொல்றான். அவ வந்து மைண்ட்ல யோசிக்கிறா, ஒருவேளை நான் வந்து லக்ஸரி கார் வேண்டான்னு சொன்னனால ரொம்ப தூரத்துல காரை நிறுத்திருப்பார் போல அப்படின்னு. இந்த ஜூலிக்கு சரியால வயிற்றெரிச்சல். அவ சொல்றா, உனக்கு தெரியுமா ஹேண்ட்ஸம், அவ வந்து ஃபேக்டரியில வேலை செய்யற பொண்ணு, அவ ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறவங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவ அப்படிலாம் வந்து அவ ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ சொல்றான், என்னதான் வந்து ஓனாய் வந்து கொடூரமா இருந்தா கூட எப்பவுமே சின்ன முயல்லாம் வந்து கவலைப்படாதான், எதுக்கு அவங்களோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் சொல்லவும் இவளுக்கு அப்படியே போறாம வயிற்றெரிச்சல். அவன் எவ்வளவு அழகா இருந்தா நமக்கு என்ன, அவன் எப்படியோ போறான் அப்படிலாம் பேசிட்டு இருக்கா. அவன் நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா மட்டும் போதுமா, அவங்கிட்ட என்ன பிராண்டட்லாம் நிறைய இருக்கு, ஒரு கார் கூட கிடையாது, அவன் எப்படியோ போட்டு நமக்கு என்ன அப்படிலாம் அவ சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவ கண்டிப்பா ஒரு வயசானவர் கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், அவர் கொடுக்குற பணத்துல தான் வந்து இவ வந்து பணத்தை கொடுத்து ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டை வந்து கூட கூப்பிட்டு சுத்திட்டு இருக்கா அப்படிலாம் அவ பேசுறது கேட்டு அவ பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டு சொல்றா, எனக்கு தெரிஞ்சு உன்னை விட எமிலி அழகா இருக்கா அப்படிங்கிறதுனால உனக்கு வந்து ரொம்ப பொறாமைன்னு நினைக்கிறேன், அது மட்டும் இல்லாம அவளுக்கு வந்து ஒரு அழகான பாய் ஃப்ரெண்டும் இருக்கான்ல, ஏன் அவளால இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற, அவ வேலை பார்த்து சேர்த்து வச்ச சொந்த காசா கூட இருக்கலாம்ல, உனக்கு பொறாம, அதனாலதான் அவளை பத்தி இப்படி எல்லாம் நீ பேசிட்டு இருக்க, அவ ஸ்கூல்லையும் நல்லா படிச்சா, உன்னை விட அழகாவும் இருக்கால அப்படின்லாம் சொல்லவும், நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லி இவ திரும்பவும் கோவமா தான் இருக்கா. ஹீரோயினி வந்து ஹீரோ அவங்க கிட்ட வந்து இல்ல அவ என்னோட வருங்கால ஒய்ஃப்னு சொல்லி சொன்னதை ஒரு நிமிஷம் சந்தோஷமா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் திரும்பவும் காலேஜ்ல அவளுக்கு லஞ்ச் வந்து கொண்டு வந்து தராங்க. ஜூலியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எமிலிய பத்தி வந்து கிளாஸ் ஃபுல்லா பரப்பிட்டு இருக்காங்க வதந்தி. அவளை பாத்தீங்களா, யாரோ வந்து வயசானவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க, லஞ்ச் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க, அவ வந்து ஸ்கூல்ல வந்து பாதியில விட்டுருந்தா, அதுக்கப்புறம் அவர் தான் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு, அவ அன்னைக்கு லக்ஸரி கார்ல வந்து இறங்குனா, இப்ப அவங்க அம்மாவையே வேண்டான்னு ஒதுக்கிட்டா, எவ்வளவுக்கு எவ்வளவு அவளை மோசமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு சீனியர் வந்து அந்த இடத்துல, என்ன பண்றீங்க எல்லாரும் அப்படிங்கவும், நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம், ஒருத்தவங்களை பத்தி புரணி பேசுறது உங்களுக்கு வந்து சும்மா பேசுறதா, இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணாதீங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லவும், அங்க கூட அந்த காலேஜ்ல இருந்த பொண்ணு வந்து சண்டைக்கு, அவகிட்ட பேசாத, அவ சீனியர்ஸ், அவகிட்ட எல்லாம் நம்ம வச்சுக்க முடியாது, அது இல்லாம அவ ஒரு ரவுடி பொண்ணு மாதிரி அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவளுக்கு வந்து ஹீரோயினி தேங்க்ஸ் சொல்லவும், பரவாயில்ல உன்னை பார்த்து அவங்களுக்கு எல்லாம் பொறாம, நீ ஒன்னும் நினைக்காத அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. இதை பார்த்து ஜூலிக்கு சரியால வயிற்றுச்சல், இவ எதுக்கு தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைக்கிறா அப்படிங்கவும், என்ன பண்றது அவகிட்ட நம்ம வச்சுக்க முடியாது அப்படின்னு அவ கூட இருந்தவ சொல்லும் போது, என்னதான் இருந்தாலும் இவளை நான் சும்மா விட மாட்டேன், அவளை ஏதாவது நம்ம பண்ணணும், இப்ப நம்ம பேசுறதுதான் வந்து பிரச்சனை அப்படின்னா ஏதாவது ப்ரூஃப் பண்ணி உண்மையா வந்து அவளை ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா. அவளை அவமானப்படுத்தி அழுக வைக்கணும்னு மைண்ட்ல யோசிக்கிறா. இப்ப இவ மொபைல்ல வந்து அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த இடத்துக்கு போறதை கவனிக்காமலே அவ வந்து ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கா. திரும்ப திரும்ப அவ நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிம்பிள் காமிக்கிறான். அப்படியும் அவ வந்து கண்டுக்கல. நீ யார்கிட்ட சேட் பண்ணிட்டு இருக்க, எப்படி போச்சு ஸ்கூல்லாம் அப்படிங்கவும், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் பாருங்க அப்படிங்கவும், நான் வந்து உங்க அம்மா அப்பா கிடையாது, நீ இந்த அளவுக்கு என்கிட்ட வந்து எல்லாம் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்றான். திரும்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ சேட் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. அந்த இன்சார்ஜ் இருக்காங்களே அவங்க சொல்றாங்க, இவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, அவங்க ஹாப்பியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவன் ரொம்ப சோகமா போறான். அப்போ ஓ இவர் இவ்வளவு பொறாமப்படுறாரா, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான் மனசுல. வழக்கம் போல அவங்க அம்மா அண்ணா அண்ணி எல்லாருமே வந்து
இவகிட்ட பேசணும்னு தெரியாம திரும்பவும் அவங்க வீட்டுக்கு வந்து வெயிட் பண்றாங்க. அவங்க அம்மா தான் சொல்லிட்டு இருக்கா, இவளை ஒரு வாரமா நானும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன், இவகிட்ட பேசவே முடியல, என்னதான் பண்றேன்னு தெரியல அப்படிங்கவும் அவங்க அண்ணி சொல்றாங்க, இப்படியே நம்ம அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா இங்கேயே டெலிவரி ஆயிரும் அப்படின்னு சொல்றா. அவங்க அண்ணன் சொல்றான், எனக்கு எப்படியோ வந்து எமிலியோட ஹஸ்பண்ட் ஒரு கார் வாங்கி கொடுத்தா எனக்கு போதும், ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்க. அவங்க அம்மா, எனக்கு 3 அப்பார்ட்மெண்ட் வேணும், ஒன்று எனக்கு, ஒன்று உங்களுக்கு, ஒன்று பிறக்க போற பேரனுக்கு அப்படின்னு சொல்லி இவங்களா பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துக்கு ஜூலி வந்து அவளை வந்து நீங்க பார்க்க முடியாது, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நீங்கள் நினச்சதுன்னு சொல்லி ஐடியா கொடுக்குறா. இங்கே ஹீரோ வந்து ரொம்ப சோகமாக இருக்கான். அப்போ அசிஸ்டண்ட் சொல்கிறான், நீங்கள் எதுக்கும் கவனமாக இருங்க, உங்கள் குட்டி முயல் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் அழகாக்கிட்டீங்க, காலேஜுக்கு போயிட்டுருக்கு, இப்போ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்காங்க, அடுத்து காலேஜில் நிறைய டாப்பர் பசங்களாக இருப்பாங்க, அழகான பசங்களாக இருப்பாங்க, அடுத்து அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், அப்புறம் அவங்க கிட்ட யார்ட்டையாவது அவங்க மயங்கி விழலாம், அப்புறம் உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்படின்னு அவன் சொல்லும்போது, நான் அவளை பார்க்கறதுக்காக காலேஜுக்கு போகணும், அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும், அதுக்காக வந்து அந்த காலேஜுக்கு நான் ஏற்கனவே வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து நன்கொடையாக கொடுத்துருந்தேன், அவங்க வந்து என்னை பேசுறதுக்காக ரொம்ப நாளாக கூப்பிட்டுருந்தாங்க, இப்போ வந்து நான் அங்கே போய் ஸ்பீச் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயினி காலேஜுக்கு போகும்போது அங்கே எல்லாருமே வந்து அவளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க பேசுகிறாங்க, ஆமாம் அவள் வந்து ஒரு வயசானவங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும், என்ன நீங்கள் முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும், ஆமாம் நாங்கள் மட்டுமா முட்டாள்தனமாக பேசுகிறோம், உங்கள் அம்மாவே இங்கே வந்து உன்னை அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு இன்னொருத்தி சொல்கிறா. இவங்க 3 பேர் அங்கே கூச்சல் போட்டு கத்திட்டு இருக்காங்க, என்ன ஒரு அவமானம், இப்படி வந்து வயசானவங்களை இது பண்ணிட்டு இவ வந்து எங்களை எவ்வளோ தூரம் கஷ்டப்பட விட்டுட்டா அப்படிங்க. அவங்க சுற்றி இருந்தவங்க எல்லாருமே, வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் இவளை பற்றி தான் தப்பாக பேசுகிறாங்க. அவங்க அண்ணி சொல்கிறாங்க, நான் வந்து இந்த குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் இவளை வந்து நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம், ஆனால் அவள் வந்து பணத்துக்காக அவளையே விற்று அவங்க அம்மாவையும் வந்து வேண்டான்னு ஒதுக்கி இருக்கா அப்படிங்கும்போது அவங்க அம்மா நியாயத்தை கேட்க போனோம்னா ஆளை வச்சு அடிக்கிறா, இவ ஒரு நன்றி கெட்டவ அப்படின்னு திட்டுறாங்க. ஹீரோயினி இவங்க கிட்ட பேசி வித்து ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு போகும்போது ஜூலி வந்து கையை பிடிச்சி இழுத்து, எங்க போற, இவங்க கூட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றா. நீ என்ன பெரிய யோகிய மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா, உன்னை பத்தி யாருக்கு தெரியாதா, நீ ஒரு வயசானவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும், பெரிய கற்பு கரசி மாதிரி டிராமா பண்ணாத அப்படிலாம் திட்டுறா. நான் உங்களோட வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினி சொன்னா கூட அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாருமே அதான் சொல்றாங்க, நீ உனக்கே அருவருப்பா இல்லையா, அசிங்கமா இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் நீ வாழ்றதுக்குன்னு அவளை பத்தி அவதூறா பேசிட்டே இருக்காங்க. அவங்க அண்ணா சொல்றான், நீ என்னோட பேச்சை கேளு, தயவு செஞ்சு எங்க கூட வந்துரு, இந்த மாதிரிலாம் வாழாத, பணத்துக்காக ஒரு வயசானவர் கூட இத்தனை ஜென்ஸ் கூட பழகிருந்தா கூட கவலை இல்லை, நான் உன்னை திட்டவே மாட்டோம், நீ வீட்டுக்கு வந்தாலும் உன்னை நல்லா பார்த்துப்போம், உன் அண்ணி பாரு நீ போனதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா, குடும்பம் இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்றான். அப்ப அவங்க அண்ணியும் காலில் போய் விழுந்து அழுகுறா, வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு. அப்ப சுத்தி இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, இவன் உண்மையிலேயே நல்லவளா இல்ல டிராமா பண்றாளா, இவங்க ஏன் டிராமா பண்ண போறாங்க ஃபேமிலியா வந்து அப்படிலாம் பேசுறாங்க. ஹீரோயினி சொல்றா, நீ என்னோட சொந்த அண்ணனா, என்னை வந்து இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறியே, இல்லாத உன்னை இருக்கிறதா சொல்லி அப்படின்னு அழுகு, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, ஏன் இப்படியெல்லாம் பொய்யா பேசுறீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு அவ கேட்கும்போது அவங்க அம்மாவும் அவங்க அண்ணியும் ரகசியமா அவ காதுல வந்து சொல்றாங்க. அவங்க அண்ணாவும் கூட சேர்ந்து தான் சொல்றாங்க, உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி எங்களுக்கு $300 மில்லியன் கொடுக்க சொல்லு, நாங்க வந்து பேசாம போயிடும், இல்லைன்னா இப்படிதான் போறோன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இவ இருந்துட்டு முடியவே முடியாதுன்னு சொல்லவும் திரும்பவும் இவ வந்து அண்ணி ஆக்டிங் பண்றா, ஐயோ என்னால முடியலையே, வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாளே, மானம் போகுது, குடும்பமானம், உன்னால வந்து எனக்கு எப்படி டெலிவரி ஆக போகுதுன்னே தெரியல, கவலைப்பட்டே நான் நொந்து போயிட்டு இருக்கேன்னு ஆக்டிங் பண்றா, பணத்தை கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி திரும்ப அவகிட்ட வந்து மிரட்டுறா, திரும்பவும் ஆக்டிங் பண்றா. அப்ப சுத்தி இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, ஒரு பிரெக்னென்ட் லேடி வந்து இவ்வளவு தூரம் அழுகுறாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை இவளுக்கு, இந்த அளவுக்கு இருப்பான்னு நினைக்கவே இல்லைன்னு எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசுறாங்க. அப்ப அவ சொல்றா, நீங்க இவங்க பேசுறதெல்லாம் நம்பாதீங்க, இப்படி எல்லாம் அவதூறு, இவங்க என் மேல பொய் சொல்றாங்க, அம்மா உங்களுக்கு பணத்துக்காக எதுக்காக என்னை இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறீங்க அப்படிங்கவும், யாரு நாங்க அசிங்கப்படுத்துறோமா, நீ தான் எங்களை அசிங்கப்படுத்துற, பணத்துக்காக ஒரு வயசானவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்க, ஏன் இப்படி எல்லாம் இருக்க நீ அப்படின்னு சொல்லி இன்னும் டிராமா பண்ணிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அவங்க அண்ணி வந்து கீழே மயங்கி விழுகிற மாதிரி எல்லாம் ஆக்டிங் பண்றா. அப்போ வந்து அவ ஹெல்ப் பண்றா, ஹீரோயினியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, பாரு உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா கொஞ்சமாவதும், எப்படி தள்ளி விடுற பாருன்னு அவங்க அம்மா வந்து ஆக்டிங் பண்றாங்க. என்னடா இப்படி எல்லாம் இவங்க பண்றாங்கன்னு அவன் ஒரு செகண்ட் நிற்கும் போது அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் பேசுறாங்க, இது எல்லாத்தையும் இவ பண்றதெல்லாம் வீடியோ எல்லாம் எடுத்து இதெல்லாம் போஸ்ட் பண்ணி இவளோட நேமை வந்து டேமேஜ் பண்ணணும், இவ வந்து பணத்துக்காக ஒரு வயசானவர் கூட வாழ்றா, ரொம்ப அருவருப்பானவ, இப்படியெல்லாம் இருப்பான்னு நினைக்கல, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து நம்ம காலேஜில் படிக்கவே கூடாது, ஃபர்ஸ்ட் இவளை காலேஜ்லேருந்து
வெளியே அனுப்பணும் அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினி நான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றேன்னு போன் எடுக்கும்போது அவங்க அண்ணன் கையை பிடிச்சிட்டு இப்போ உடனே 30 மில்லியன் வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லு, உங்க அண்ணி நல்லா இருவா, அப்படி இல்லைன்னா அங்க சுத்தி இருக்கவங்க எடுத்த வீடியோவை வந்து நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம், நீ லைஃப் லாங் ஜெயில தான் இருக்கணும் அப்படிங்கவும் தான் அவளுக்கு உண்மை புரியுது. கூட படிக்கிற பொண்ணு கூட சேர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி டிராமா பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீ பணத்துக்காக எல்லார் கூடயும் சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் கேவலமா வேலை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோயினி சொல்றா. ஜூலி விடவே மாட்டேங்கிறா, அவளை திரும்ப திரும்ப கேவலமா தான் பேசிட்டு இருக்கா. அப்படி அந்த வயசானவங்க கிட்ட என்னதான் இருக்குன்னு தெரியல, இவ வந்து அவன் கூடயே இருக்கா. ஒருவேளை அவன் நல்லவனா இருப்பானா, இல்ல ஆரோக்கியமா இருப்பானா, இல்ல ஹேண்டிகேப்பா, அவ எப்படி இருந்தா என்ன, இவ எல்லாமே பண்ணுவா போல அப்படிலாம் சொல்லி ரொம்ப மோசமா பேசுறாங்க. இவ அப்படி அந்த வயசானவங்க கிட்ட மயங்கி இருக்கிறாங்க அப்படின்னா அவரை கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும், எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அவரை பாக்குறதுக்கு அப்படிலாம் கிண்டல் பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நான் தான் அந்த வயசான ஆளு. இங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் திரும்பவும் பேசுறாங்க, என்ன சொல்றாரு வயசான ஆளுன்னு, அன்னைக்கு என்னோட வருங்கால மனைவின்னு சொன்னால் தானே அப்படின்னு ஜூலி ஒரு பக்கம் பேசுறா. ஹார்வர்டு உனக்கு தெரியாதா, அவர் ரொம்ப பெரிய பிசினஸ் மேனு அப்படின்னு இன்னொருத்தி சொல்றா. இந்த மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் சொல்றாரு, அவரோட வருங்கால மனைவி நீங்க எப்படி இப்படி எல்லாம் வந்து போய் சொல்லி பேசுறீங்க, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லவும், அவ என்னதான் வந்து ஹார்வர்டோட வருங்கால மனைவியா இருந்தா கூட ஒரு பிரெக்னன்ட் லேடியை இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடாது, நாங்க எல்லா வீடியோவும் எடுத்து வச்சிருக்கோம், பணம் இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் ஆடக்கூடாது அப்படின்னு அவ ஜூலி சொல்றதை கேட்டுட்டு நான் அப்படிலாம் பண்ணலன்னு ஹீரோ கிட்ட சொல்றா. ஹீரோ நீ ஒன்னும் பயப்படாத, நீ எதுவும் சொல்லாத, எனக்கு தெரியும் எல்லாமே அப்படின்னு சமாதானப்படுத்தும் போது திரும்பவும் உங்க அண்ணன் வந்து சொல்றான், நாங்க வந்து வரதட்சணைக்காக இப்ப பேசல, உங்க அன்னிக்காக ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்காகவாவது பணம் கொடுங்க அப்படின்னு திரும்பவும் கெஞ்சுறான். ஹீரோ உங்களுக்கு எந்திக்க முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ அழுதுகிட்டே ஆக்டிங் பண்றா, எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் சாக போறேன், என்னால முடியல அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணி பயங்கரமா ஆக்டிங் பண்றா. அப்ப அவங்க அம்மாவும் சப்போர்ட், அவளுக்கு எந்த அளவுக்கு வலிச்சிச்சு அப்படின்னா இப்படி எல்லாம் அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு. இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து அப்படியா கொடுங்க தள்ளுங்க, நாங்க என்னன்னு பாக்குறோம், நாங்க எல்லாருமே டாக்டர்ஸ் தான், எங்களுக்கு என்னன்னு தெரியும் பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு, அப்படி அவங்களுக்கு வந்து டெலிவரி பார்க்கணும்னா கூட நாங்க இங்கேயே பாக்குறோம் அப்படிலாம் சொல்லவும் அவ ஹஸ்பண்ட் வந்து ஐயோ இப்படிலாம் பண்ணக்கூடாது, அது ஜென்ஸ் எல்லாம் இப்படிலாம் பார்க்க கூடாது. இப்போ அவங்க அண்ணி ஐயோ நீங்க எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்கப்பான்னு எந்திரிச்சு ஓடிட்டா. இப்போ ஒருத்தர் சொல்றாரு, இப்போ நீங்க இது எல்லாத்தையும் பாத்தீங்க இல்லையா, அதாவது கேட்கறது ஒரு விஷயம், பாக்குறது ஒரு விஷயம், எப்பவுமே வந்து தப்பா ஒருத்தவங்களை பத்தி பேசாதீங்க, நீங்க உங்க தப்பு புரிஞ்சுட்டீங்களா, பேசினதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நாங்க எல்லாருமே சாரி சொல்றோம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துல இருந்தவங்க எல்லாருமே சாரி சொல்றாங்க. அந்த காலேஜ் சேர்மன் சொல்றாரு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஹோவர்டு, இவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், ஏன்னா ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்க தப்பா பேசக்கூடாது, பொய்யா வந்து நியூஸ் எல்லாம் பரப்பி இந்த காலேஜ் பேரையே கெடுத்துருவாங்க, கண்டிப்பா இவங்களுக்கு வந்து நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க, அப்படி தேவைப்பட்டா இவங்களை காலேஜ்ல இருந்தே நான் வந்து தூக்கிடுவேன் அப்படிலாம் சொல்றேன். இப்போ அவளோட அண்ணன் வந்து பரவாயில்ல என் ஒய்ஃப் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான்னு நான் நினைக்கல, பரவாயில்ல பொண்ணுது போகட்டும், இப்போ நம்மளோட ரூல்ஸ் படி பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிற இடத்துலேருந்து வரதட்சணை கொடுப்பாங்க இல்லையா, அதுக்காகவாவது நீங்கள் எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போதும் உங்களுக்கு எப்படி இப்படியெல்லாம் பணம் கேட்க மனசு வருது, இவ்வளோ நேரம் அவளை எவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்துனீங்க, அவளை வந்து நல்லாவா நீங்கள் பார்த்துருந்தீங்க, அடித்து கொடுமைப்படுத்தி அவளோட பேரை கெடுத்து திரும்ப என்ன தைரியத்தில் எங்கிட்ட இப்படி பணம் கேட்குறீங்கன்னு ஹீரோ சொல்கிறார். இப்போ அசிஸ்டன்ட் வந்து இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்கவும் ஹீரோயின் கிட்ட கேக்குறாரு, நீ என்ன நினைக்கிற சொல்லு, அதுபடி நான் நடந்துக்கிறேன் அப்படிங்கவும் ஹீரோயினி சொல்றா, இல்ல பணத்துக்காக வந்து என்னை இவ்வளோ தூரம் மோசமா இவங்க பேசிட்டாங்க இல்லையா, இதுக்கப்புறம் இவங்க வந்து என்னோட ஃபேமிலி கிடையவே கிடையாது, நீங்க என்ன பண்ணாலும் அது எனக்கு ஓகே தான் அப்படின்னு அவ சொல்லிடுறா. அப்பதான் அவன் சொல்றான், இவங்களை வந்து கடுமையா அடிச்சு வந்து போலீஸ்ல வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயினி கார்ல வந்து மறுபடியும் அழுதுகிட்டு இருக்கா. எதுக்காக அழுகிறேன், நான் ஏதாவது நடந்துகிட்டேன்னா இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் கிடையாது, நீங்க பண்ணது எல்லாமே கரெக்ட் தான், எனக்கு தான் மனசு சரியில்லை, இவ்வளவு தூரம் என்ன மோசமா பேசிட்டாங்களேன்னு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுகிறா. பரவாயில்ல ஒன்னும் கவலைப்படாத, நீ ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போகும், தூங்கி இருந்துச்சா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு அவளை வந்து மடியில படுக்க வச்சு ஆறுதல் சொல்றான். ஹீரோயினி ஒரு மோசமான கனவு கண்டு கண்முழிக்கிறான். என்ன நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ சொல்றான், இது என்னோட ரூம் தான், இப்பெல்லாம் உனக்கு அடிக்கடி மோசமான கனவு வருதுன்னு சொல்லி சொன்னாங்க, அதனாலதான் இனிமேல் நீ என்னோட ரூம்லயே படுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். வழக்கம் போல அசிஸ்டன்ட், நீங்க 2 பேரும் 1 வீக்கா ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனா இப்ப கூட நீங்க ஒரு கிஸ் கூட கொடுத்துருக்க மாட்டீங்களே அப்படிங்கவும், நீ பேசாத இஷ்டத்துக்கு, எனக்கு எதுவுமே தெரியலங்கிறதுக்காக நீ உன் இஷ்டத்துக்கு பேசாத அப்படின்னு ஹீரோ சொல்றான். இல்ல நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரேன், உங்க 2 பேரையும் ஒரே உலகத்துல வாழ்றதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்லாம் சொல்றான். இங்க ஸ்கூல் காலேஜ்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, ஜூலியையும் அவ கூட இருந்த பாரிஸ்ன்னு ஒருத்தி இருந்தாலையா, அவங்க 2 பேத்தையுமே வந்து காலேஜை விட்டு நாங்க வெளியே அனுப்புறோம், அவங்க ரொம்ப மோசமா வந்து எமிலியை பத்தி தப்பா வந்து காலேஜ் ஃபுல்லா
ஃபுல்லாக நியூஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அங்கே படிச்சுட்டு இருந்த பொண்ணுங்க எல்லாருமே இப்போ அவள் நிஜமாவே ஹார்வர்டோட வருங்கால ஒய்ஃபா, நம்ம எல்லாம் தப்பாக பேசிட்டோம்ல அவளை, ஐயோ நம்ம அவளை பற்றி இவ்வளோ தப்பாக பேசிட்டோமே, எல்லாமே தப்பு தான், அதுவும் வயசான ஒருத்தர் கூட இருக்கிறான்னு வேற ரொம்ப தப்பாக பேசிட்டோன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்குள்ள மனசார மன்னிப்பு கேட்டு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, கொஞ்சம் கூட ஒரு ஹெட் வெயிட் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எல்லார்கிட்டையும் பழகுறாள், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிலாம் அவங்க பேசுகிறாங்க. இந்த பக்கம் உங்கள் சீனியர் வந்து சொல்கிறாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் இருக்க உலகம் அழகாக இருக்குது, நீங்கள் என் வாழ்க்கையில் வந்ததுலேருந்து என் வாழ்க்கையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறிடுச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் அப்பயும் என்னை அவாய்ட் பண்ணுற அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, இல்லை உங்களை பார்த்து உங்கள் கூட நான் வாழ்ந்ததுக்கப்புறம் என்னால் திரும்ப பழைய லைஃப்பை நினச்சி பார்க்க முடியல அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணும்போது அவன் சொல்கிறான், இப்போ நீங்களும் குழந்தைகளும் ஒரே உலகத்தில் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்கும். ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போது நீங்கள் எப்பயாவது உங்கள் பர்த்டேவை கொண்டாடி இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்குறான். அவள் இல்லை, ஆனால் எனக்கு அது பெருசு கிடையாது அப்படிங்கவும், இன்னும் 7 மாதத்தில் உனக்கு 20 வயசு வருது, அப்போ வந்து உன் பர்த்டேவை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்கிறா. அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா அப்படின்னு கேட்கவும் சரிங்கிறா. கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா அப்படின்னு கேட்குறா. அப்போ தான் அவன் சொல்கிறான், ஆமாம் உனக்கு வந்து இன்னும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஏஜ் வரல, அதனால தான் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கல, இப்போ உன் பர்த்டே முடியவும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அது இல்லாமல் நீ சின்ன பொண்ணாக இருக்கும்போது உன்னையும் குழந்தைங்களையும் நான் வந்து கவலைப்படுற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாலோ உன் மனசை ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தாலும் என்னை வந்து மன்னிச்சிருன்னு சொல்கிறான். அவளோட பர்த்டேவும் சூப்பராக கொண்டாடுறாங்க. அதே மாதிரி எப்பவும் போல் தாத்தா அப்பா அவங்க மாமா அவங்க 3 பேரும் வந்து எப்பவும் போல் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. நான் தான் ஃபஸ்ட்டு கிஃப்ட் கொடுப்பேன், நீ என்னோட கிஃப்ட்டை வாங்கிக்கோ, இல்லை நான் தான் கொடுப்பேன் நீ என்னோடதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைமில் ஹீரோயினுக்கு வந்து பெயின் வருது. இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு எல்லாரும் பதட்டத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே. 3மே ஆண் குழந்தைங்க தான். இப்போ 3 பேரும் 3 குழந்தைங்களை சந்தோஷமாக கொஞ்சிறதை பார்த்து ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினையும் ஹீரோவும் ஹக் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதோட இந்த சீரியஸை முடிக்கிறாங்க.